Happy to meet you, bro. Harrison. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jai Shri Prabhupada ki jai. Hare Krishna. இப்போ வந்து நம்ம சத்சங்கத்தில் கூட ரஜேஷ் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. ரஜேஷ் ப்ரோ வந்து குருமாராஜுடைய பர்சனல் சர்வீஸில் இருக்காரு. கொஞ்ச நேரம் ரஜேஷ் ப்ரோவும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய சத்சங்கம் கண்டிக்கணும். ரஜேஷ் ப்ரோ வந்து ரொம்ப சீனியர் வைஷ்ணவாவே இஸ்கானில் வந்து ரொம்ப வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. குருமாருடைய பர்சனல் சர்வீஸ் லாட் ஆஃப் சர்வீசஸ். ஸோ சவுண்டுக்கு கொஞ்சம் நேரம் கேட்கலாம், நம்ம அப்படி கண்டிப்போம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரஜேஸ்வர் கௌரதாஸ் நம்ம குரு மகாராஜுடைய செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி ப்ளஸ் secretary to increase Diksha Guru and Siksha Guru in ISKCON. அப்புறம் பர்சனல் சர்வெண்ட். ஸோ குருமராஜ் சர்வீஸ் கூட அவருடைய சர்வீஸ்க்காகத்தான் நான் இங்கே வந்தேன் மலேசியாவில். ஆனால் அங்கே குருமராஜ் பார்த்தோன்னே நீ ஒன்றும் பேசலையா அப்படின்னு கேட்டார். நோ குருமராஜ், ஐ கேம் ஃபார் த சர்வீஸ் ஹியர் வித் யூ அப்படின்னா. யூ ஷுட் கிவ் அ டாக் இன் தமிழ். யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்னாரு. If I get a slot, I'll definitely do it. அப்புறம் ஜெகதானந்த பிரபு by his mercy has shared his slot, so I am sorry to take his time, but he is here to give you full association. So என்னுடைய டாபிக் டைனமிக்கா சடன்லி குருமராஜ் வந்து இன்னைக்கு அவர் சொன்னார் போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி, அதனால நான் வந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். எந்த ஸ்லைட் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஐ தாட் டாபிக் வந்து எல்லாருக்கும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே தெரியுமா? தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போது குருமராஜ் வந்து சொன்னார், போய் உடனே ஏதாவது பேசிட்டு வா, நீ தமிழில் பேசுகிற, நீ தமிழில் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து ப்ரிப்பேர் எல்லாம் ஒன்றும் பண்ணாதனால ஒரு சின்ன டாபிக் ஒன்று நான் யோசிச்சிருந்தேன். அது என்னென்னா, நாம் எப்படி இங்கு வீழ்ந்த ஆத்மாவாக கருதப்படுகிறோம், மீண்டும் கிருஷ்ண உணர்வை நாம் எடுத்து திரும்பி சென்ற பிறகு மீண்டும் விழமாட்டோம் என்பதற்கு என்ன கேரண்டி? கேரண்டிக்கு என்ன தமிழில் சொல்லுவீங்க? உத்தரவாதம். என்ன உத்தரவாதம்? டாபிக் பிடிச்சிருக்கா? ஹரி போல். ஸோ பிரபுபாத், இது வந்து நான் இந்த டாப்பிக்கை வந்து எந்த பேஸில் பேச போகிறேன் அப்படின்னா, குருமராஜ் மற்றும் ஸ்ரீல பிரபுபாதருடைய போதனைகளிலிருந்து மட்டும்தான் சொல்ல போகிறேன். வேறு எந்த நம்மளுடைய பர்சனல் ரியலைசேஷன் ஸ்பெகுலேஷன் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். குருமராஜ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார், பிரபுபாத் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார், அதை பற்றி மட்டும்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதனால் சின்ன சுருக்கமாக முடிக்க முயற்சி பண்ணுறேன். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணபூலிய போக வாஞ்சா, கிருஷ்ணரை மறந்துவிட்ட காரணத்தினால் கிருஷ்ணரை போல நாமும் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் நாம் வீழ்ந்துவிட்ட ஆத்மாக்களாக கருதப்படுகிறோம் அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபாத். ஒத்துக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ பண்ணீங்கன்னு? எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம அப்படியாக வீழ்ந்துவிட்ட ஆத்மாவாயிட்டோம். இந்த இடத்துல வந்த உடனே என்னாச்சு, நம்ம யாரை மறந்துட்டோம்? கிருஷ்ணரை மறந்துட்டோம். நம்மளாம் யாரு? ஆத்மா, வீழ்ந்து விட்ட ஆத்மா. வெரி குட். அதை தவிர கிருஷ்ணர் கூட ஒரு உறவு வச்சு சொல்லுங்களேன் நம்மளை. வெரி குட். பார்ட் அண்ட் பார்சல். கிருஷ்ணருடைய அங்கத்துளிகள் நாம். கிருஷ்ணருடைய அங்கத்துளிகளாக இருக்கக்கூடிய நாம் கிருஷ்ணரை மொத்தமாக மறந்துட்டதும் அங்கே அங்கத்துளியை மட்டும் ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? அதனால தான் நம்மளை மறந்த நிலையில் உட்கார்ந்துருக்கோம். நம்மளை வேறு யாரோவை ஏன் கருதுகிறோம் அப்படின்னா,
நம்ம கிருஷ்ணருடைய அங்கத்துளி. கிருஷ்ணரை மொத்தமாக நம்ம மறந்துட்டதுனால நம்மளும் மறந்துட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து அதுக்கு பேர் தான் வீழ்ந்து விட்ட ஆத்மா. நம்மளை முழுசாக மறந்துட்டோம். பிரபுபா சொல்லியிருக்காரு, நோ இன்டாக்சிகேஷன் இல்லையா? அதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடாது. அது வந்து ஒன் ஆஃப் த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், 4 விதிமுறைகளுக்குள்ள ஒன்று. அப்போ இன்டாக்சிகேஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்டாக்சிகேட் பண்ணவன் எப்படி இருப்பான்? போதையில் இருப்பான், மயங்கிய நிலையில் இருப்பான், தன்னை யாருன்னு தெரியாது அவனுக்கு இல்லையா? அவன் ட்ரெஸ் நல்லா போட்டிருக்கானா, எங்கே இருக்கான் ஒன்றுமே தெரியாது, நினைவிழந்த நிலையில் இல்லையா? அதே சமயம் நினைவோடு இருப்பான். அப்போது நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் இந்த பௌதிக உலகத்தில்னா, நம்மளுடைய தன்னுணர்வு இழந்த நிலையில் இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம என்ன குடித்தோன்னு தெரியாது, ஹெவி இன்டாக்சிகேஷன். நம்மளை சுத்தமாக மறந்துட்டோம். நம்ம யார் அப்படிங்கிறது தெரியாமல் நாம் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து இழுக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம கிருஷ்ணருடைய அங்கத்துளி, கிருஷ்ணருடைய சேவகர்கள். அது மொத்தமாகவே மறந்துட்டோம். நோ இன்டாக்சிகேஷனோட உண்மையான அர்த்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நோ பாடிலி கான்செப்ட் ஆஃப் லைஃப். நம்ம இன்டாக்சிகேஷன் வெளியே எப்போ வர்றோம்? எப்போ நம்ம சித்த தேகத்தை எடுக்கிறோமோ அப்போ நம்ம இன்டாக்சிகேஷன் வெளியே இருக்கோன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறீங்கன்னா ஹரிபோல் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்போது இது நம்ம விழுந்த காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ணரை மறந்துவிட்ட நிலையில் நம்மளே மறந்துட்டோம். ஆனால் கிருஷ்ணருடைய அங்கத்துளியாக இருக்கிறதுனால நமக்கு கிருஷ்ணருடைய அந்த ஆண்டு அனுபவிக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நமக்குள்ள ஒரு சிறிய அளவில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிருஷ்ணருடைய சக்திகளுள் ஒன்று, தட்டஸ்த சக்தி இல்லையா? நடுநிலை சக்தியுடைய யார்? நம்ம நடுநிலை சக்தியுடைய விரிவங்கங்கள், எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? நடுநிலை சக்தியின் விரிவங்கங்கள் நாம். கிருஷ்ணருடைய சக்தியும் பர்சன்ஸ், பகிரங்க சக்தியும் பர்சன் துர்கா. ஸோ நடுநிலை சக்தி வந்து அநேக பர்சன், எல்லாமே ஆள்க, எல்லாமே ஜீவர்கள். அனைத்து ஜீவாத்மாக்களும் அவருடைய நடுநிலை சக்தியிலிருந்து பிரிந்துவிட்ட விரிவங்கங்கள். ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து திரும்பி கிருஷ்ண உணர்வுக்கு இப்போ எடுத்துருக்கோம். கிருஷ்ண உணர்வு எடுத்து நம்ம பயிற்சி பண்ணுறோம். இந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம பயிற்சி பண்ணிட்டு திரும்பி போனதுக்கப்புறம் மீண்டும் விடமாட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விழுந்து விட்டுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த சந்தேகம் இருக்குமில்ல, விழுந்து விட்டால் எப்படி நம்ம போக மாட்டோம். குரு மகாராஜ் ஒரு கிளாஸில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, நம்ம எப்படி விழுந்தோம் அப்படின்னு குரு மகாராஜ்கிட்ட அவங்க கேள்வி கேட்டாங்க. எப்படி விழுந்தோம் அப்படின்னு. அப்போது இதுக்கு இந்த கேள்வி பல இடங்களில் கேட்டிருக்காங்க. பிரபுபாதிலிருந்து எல்லார்ட்டையும் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாம் பதில் என்ன சொன்னாங்கன்னா, நீ முதல்ல இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பாரு, என்ன எப்படி விழுந்தாங்கிறத அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க. நம்மளும் அதோட நிறுத்திக்குவோம். ஆனால் குருமராஜ் சொன்ன பதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன பதில் சொன்னார்னா, சப்போஸ் நடுக்கடலில் ஒரு கப்பல், என்னோட தமிழ் ஓகேயா? தேங்க்யூ. நடுக்கடலில் ஒரு கப்பல் இருக்குது, பெரிய கப்பல். அந்த கப்பலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். உங்களை பின்னாலேருந்து யாரோ தள்ளி விட்டாங்க. பின்னாலேருந்து யாரோ தள்ளி விட்டாங்க. நீங்கள் கடலில் விழுந்துட்டீங்க. உடனே அங்கேருந்து ஒரு கயிறை போடுறாரு. இந்த கயிறை சீக்கிரம் பிடிச்சிக்கப்பா, மேலே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடலுக்குள்ளே விழுந்து விட்டேன்னா என்ன சொல்கிறேன்? நோ, முதல்ல நீ யார் தள்ளி விட்டான்னு சொல்லு, அப்புறம் தான் நான் கயிறை பிடிப்பேன். சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவோம்? நம்ம கயிறை பிடிப்போமா, இல்லை நீ யார் தள்ளி விட்டான்னு சொல்லுன்னு கேட்போமா? கயிறை பிடிப்போம் இல்லையா? அது புத்திசாலித்தனம். மேலே வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாமல்ல, யார் பண்ணி தள்ளினா, அப்புறம் அவங்க கூட டீல் பண்ணிக்கலாம். நம்ம அற்புதமான ஒரு உதாரணம் இல்லை குருமராஜ்? இல்லை குருமராஜ் கி. ஸோ இந்த உதாரணத்தை ரொம்ப அழகாக அவர் வந்து குருமராஜ் வந்து சொன்னார். அப்போது இப்படித்தான் நம்மளை யாரோ தள்ளி விட்டாங்க, நம்ம கீழே விழுந்துட்டோம். ஸோ இப்போ நீ கைத்து பிடிச்சி மேலே வா. அந்த கைத்தை பிடிக்கிறதுங்க என்ன? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை பிடிச்சி மேலே வரணும். மேலே யார்கிட்ட வரணும்? யார் கயிறு போட்டிருக்கான்? குருமராஜ் கி. ஸோ அவர்கிட்ட வந்துட்டா அப்புறம் நம்ம அவர் கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார்னா அங்கே போய் நீங்கள் கேளுங்க, என்னை யார் தள்ளி விட்டான்னு. ஓகே. இப்போ வந்து அங்கே போனால் மறுபடியும் யாரும் தள்ளி விட மாட்டாங்கிறதுக்கு ஒரு கேரண்டி வேணும் இல்லையா? ஏன்னா தள்ளி விட்டால் விடுவோங்கிறது உறுதி, அதை நம்ம ஆல்ரெடி உறுதிப்படுத்தியிருக்கோம். அப்படி இருக்கும்போது யாரும் தள்ளிவிட மாட்டாருங்கிறதுக்கான உறுதி நமக்கு இருந்தால் தான் நம்ம அங்கேருந்து கீழே வரமாட்டோம் இல்லையா? அந்த உறுதி எப்படி கிடைக்குதுங்கிறதையும் குருமராஜ் ரொம்ப அற்புதமாக சொன்னார்.
அப்போது இங்கே இந்த பௌதிக உலகத்தில் நம்ம கிருஷ்ண உணர்வை வந்து பயிற்சி பண்ணும்போது எல்லாரும் பயிற்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா பிரச்சாரம் பண்ணுறோம் இல்லையா. இந்த பௌதிக உலகத்தில் செய்யக்கூடிய தூய்மையான பக்தி தொண்டு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து பிரச்சாரம் மட்டும்தான். பாக்கி எல்லாமே தூய்மைப்படுத்தக்கூடிய இயக்கங்கள். என்னென்ன பக்தி தொண்டுகள் நம்ம இங்கே சேவை ஆற்றுகிறோமோ, ஏன்னா நம்ம அர்ச்ச விக்கிரா வச்சு நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்போது ஏன் அர்ச்ச விக்கிரா வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண ஹோமத்தில் கிருஷ்ணர் ஆல்ரெடி இருக்கார். நீங்கள் கிருஷ்ணான்னு சொன்னோடனே கிருஷ்ணர் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறாரு. ஆனால் அவரை பார்க்கக்கூடிய கண்கள் நம்மளுக்கு இல்லை. பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விளைச்சுன்னா அது நம்மகிட்ட இல்லை. அதனால் நம்ம கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்க விரும்புகிறோம், அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறோம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் வந்து அர்ச்ச விக்கிரகத்தில் வர்றாரு. சரி, உனக்கு பார்க்கக்கூடிய உருவத்தில் நான் வர்றேன், நீ அங்கே சேவை பண்ணு. அதுக்கு தான் நம்ம குரு தேவை. குருவை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து அந்த அர்ச்ச விக்கிரகங்களுக்கு நம்மளுடைய பக்தி தொண்டை ஆற்றணும்னா என்ன ஆகுது, நம்மளுடைய இந்திரியங்கள் வந்து தூய்மை அடைகிறது. இந்திரியங்கள் தூய்மை அடைந்ததுக்கப்புறம் நம்ம சுத்த பக்தி பண்ணுறதுக்கு அங்கே கோலோக விருந்தாவன் போக முடியும். அப்போது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த பக்தி பிரச்சாரம் செய்கிறோம் இல்லையா, இது வந்து எந்த விதத்துலையுமே தூய்மை செய்யக்கூடியதல்ல. இது வந்து தூய பக்தி தொண்டு. பிரச்சாரங்கிறது என்ன? தூய பக்தி தொண்டு. இந்த உலகத்தில் நீங்கள் இந்த உடம்பில் இருக்கும்போதே ஒரு தூய பக்தி தொண்டு செய்ய விரும்பினீங்கன்னா அது வந்து பிரச்சாரம். கிருஷ்ண உணர்வை மற்றவர்களுக்கு போதிப்பது, அதுதான் வந்து தூய பக்தி நீங்கள் வந்து பண்ணணும். அதனால தான் ஆச்சாரியஸ் எல்லாம் கோலோக விருந்தாவன்லேருந்து இங்கே வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? அவங்க தூய பக்தர்கள். தூய பக்தி மட்டும்தான் அவங்களுக்கு பண்ண தெரியும். அப்போ அவங்க கீழே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த உடல் எடுத்தாலும் தூய பக்தி பண்ண முடியும். அந்த தூய பக்தி வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு நல்லா பிரச்சாரம் பண்ணி முடித்து நீங்கள் வந்து மற்ற பக்தி தொண்டுகளை எல்லாம் செய்து குருவை வந்து நம்ம ஏற்றுட்டு போகணும். குருவை ஏற்றுக்கிறதுங்கிறது ஆப்ஷன் கிடையாது. இட்ஸ் நாட் அ சாய்ஸ். இது வந்து மேண்டேட்ரி. மேண்டேட்ரின்னு எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நீங்கள் ஏற்க வேண்டுமென்றால், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் எய்த வேண்டுமென்றால், கிருஷ்ணருடன் இருக்கும் நம்மளுடைய உறவினை நிலைநாட்ட வேண்டுமென்றால் நம்ம வந்து குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக குரு, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு இல்லாட்டி அது முடியாது. பிரம்மாஜி வந்து விஷ்ணுட்ட முதல்னு பார்த்தப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டார், நான் என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னு. அவர் ஆல்ரெடி தூய பக்தர். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ பிரம்மாவுக்கு வந்து விஷ்ணு சொன்னார், சர்வத்திர சர்வதா, இதுதான் நடக்க வேண்டியது. ஏகப்பட்ட ஜீவர்களை நான் இங்கே அனுப்புகிறேன். என்னை மறந்து விட்ட ஜீவர்கள்லாம் இங்கே வருவாங்க. அவங்களுக்கு வந்து சர்வத்திர சர்வதா, அதாவது எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்திலையும், எந்த இடத்துலையும், எந்த விதமான இக்கட்டான நிலைகளிலும் ஒருவன் என்னை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை நீ இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி பிரம்மாவுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்போ பிரம்மாவுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் எந்த ஜீவராசிக்குள்ளே எந்த உடம்புல நுழைஞ்சாலும் சரி, நாயாக பிறந்தாலும் சரி, பேயா பிறந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சர்வத்திர சர்வதா அவரை தேடிக்கொண்டே இருக்கும். இந்த தேடல் வந்து நமக்குள்ளே இருக்கா இல்லையா? எல்லாருக்குள்ளே இருக்கா தேடல்? இது வந்து பிரம்மாவுடைய கருணை. நம்ம மறந்து விட்டோம், அந்த மறந்ததை தேடுறோம், ஆனால் என்ன மறந்தோங்கிறதையும் மறந்துட்டோம். அதனால் ஒருவேளை இதாக இருக்குமோ, ஒருவேளை இதாக இருக்குமோ, ஒருவேளை இதாக இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொன்றே டெஸ்ட் பண்ணிகிட்டே நம்ம ஜன்மமாக இங்கே பிறந்து வளர்ந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தேடினது கிடைக்கிற வரைக்கும் நம்மளால் திருப்தியாக திரும்பி போக முடியாது. நம்ம தேடினது நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நம்மளையே மறந்து விட்ட நிலையில் நம்மளை வேற யாரோ நினச்சிட்டு நம்மளுடைய உறவினரை நம்ம தேடிட்டு இருக்கோம். நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்கள் உறவினர் உங்களுக்கு தெரியுமா? தெரிய சான்ஸ் இல்லை. நீங்கள் யாருன்னே தெரியாத நிலையில் நம்ம யாராக இருக்கோமோ அவங்களுக்கு இருக்க அந்த உறவினத்தை நம்ம இந்த இடத்துலேருந்து தேடுறோம். புரியுதா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது நம்ம இந்த சர்வத்திர சர்வதாங்கிற தேடலை எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகவானை தேடிட்டு பகவானை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து பௌதிகராகிட்டோம். ஆன்மீக உடல் எடுத்தால் தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அப்போ நம்ம தேடினதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் பௌதிக உடல் எடுத்து பகவானை பிரதிநிதித்துவம் செய்து நமக்கு வந்திருக்கும் குரு இருக்காங்களே, குருவை தேடுறதுல நம்ம வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா என்னாகும்? நமக்கு குரு கிடைப்பார். குரு கிடைச்ச உடனே என்னாகும்? எல்லா ஞானமும் வந்துடும். இது பௌதிகம், இது ஆன்மீகம், இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது. இதில் கிருஷ்ணா உனக்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டார். அங்கே கிருஷ்ணா கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருப்ப. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஞானங்கள்
திவ்ய ஞானம், பௌதிக ஞானம், எல்லாவித ஞானங்களும் நமக்கு கிடைத்துவிடும். குரு கிடைச்சா மட்டும்தான். அப்போ சர்வத்திர சர்வதால ஜீவர்கள் செய்ய வேண்டியது குருவை தேட வேண்டியது. குரு நமக்கு தக்க குரு கிடைத்தவுடன் அவர் மூலமாக நமக்கு அனைத்து ஞானங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு செய்ய வேண்டிய ப்ரோசஸ். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாமந்திரத்தை ஜபிக்கிறது, பக்தி யோகத்தை செய்யறது, நவவித பக்தி பண்ணுறது, கிருஷ்ண உணர்வுகளை நிலைத்திருப்பது. 2 விஷயங்கள் குரு சொல்லி கொடுக்குறார் நமக்கு. ஒன்று என்ன? கிருஷ்ண உணர்வில் எப்படி நிலைத்திருப்பது. 2வது கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருந்து பக்தி தொண்டு செய்வது. அப்போ நவவித பக்திங்கிறது ஆத்மா செய்யக்கூடிய ஒன்று. கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்குதுங்கிறது அந்த ஆத்மா ஒரு பௌதிக உடலை எடுத்துக்கொண்டால் எப்படி வாழ்வான் அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வு. ஸோ இந்த 2ஐயும் குரு சொல்லி கொடுக்குறார். இதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை ஃபாலோ பண்ணி வெற்றிகரமாக திரும்பி கோலோக விருந்தாவன் போவோமா? இப்போ அங்கே யாரும் தள்ளி விட முடியாது. ஏன் தள்ளி விட முடியாதுங்கிற ரகசியம் இப்போ சொல்கிறேன். குருமராஜ் என்ன சொன்னாருங்கிறத. அப்போ குருமராஜ் சொன்னார், நீங்கள் இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறீங்க, பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு மேலே போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சாரம் பண்ணி பழக்கம் இருக்கு இல்லையா? அங்கே பிரச்சாரம் தேவையில்லையே. அங்கே தான் எல்லாம் கிருஷ்ண உணர்வில் முழுதாக ரொம்ப தூய்மையாக இருக்காங்களே. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்லுங்க? பௌதிக உலகத்துக்கு போயிடாதீங்க. யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவீங்க? பௌதிக உலகத்துக்கு போகாதீங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பௌதிகமே தெரியாது இல்லையா? அவங்க முதல்ல நித்திய இதாக இருந்தவங்க. பௌதிகமா அது என்னன்னு கேட்பாங்க. அடுத்த வினாடி அவங்க இங்கே இருக்காங்க, அடுத்த செகண்ட் அவங்க இங்கே. இதுக்கு பேர் தான் தள்ளி விடுறதுங்கிறது. வேணும்னு யாரும் தள்ளி விடுறது இல்லை. புரியுதா? அற்புதமாக குருமராஜ் சொன்னார். குருமராஜ்க்கு ஸோ அங்கே பிரச்சாரத்தின் தாக்கத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? பௌதிக உலகம் மட்டும் போக. ஏன் நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல? அதுக்கு என்ன காரணம்? நமக்கு பௌதிக உலகம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது பாருங்க. அங்கே போய் நம்ம அடுத்தவங்க சொல்லணும் பௌதிக உலகத்தை மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா சுப்சிந்தக் மற்றவங்களுடைய அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது. பௌதிகத்துக்கு போகாதீங்க. அவங்க பௌதிகமா அப்படின்னு என்ன? அடுத்த வினாடி அவன் இங்கே இருக்கான், அவனை நம்மளால காப்பாற்ற முடியாது. நம்ம அங்கே இருக்கோம், அவன் இங்கே இருக்கான், ஆல்ரெடி விழுந்துட்டான். புரியுதா? இப்படி நம்ம ஃபாலோ ஆகுறோம். அப்போது அவனுக்கு ஏன் தெரியல? ஆமாம், நம்மளும் அங்கே இருந்தாலும் விழுந்தோம். நம்மளை யாரோ தள்ளி விட்டாங்கன்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க யாரோ, பௌதிக உலகத்தை மட்டும் போகாதீங்க. நம்ம உடனே என்ன பௌதிகமா அப்படின்னு என்ன? நம்ம இங்கே வந்துட்டோம் இல்லையா? இப்போ இங்கேருந்து நம்ம திரும்பி அங்கே போகிறோம். மற்றவங்ககிட்ட நம்ம இதை தான் சொல்ல போகிறோம், பௌதிக உலகத்துக்கு போகாதன்னு. அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட குரு இருக்கார். குரு மகாராஜ்க்கு குரு இருக்கிற ஒருத்தனுக்கு எல்லா ஞானமும் இருக்கு இல்லையா? பௌதிக ஞானம் இருக்கும், ஆன்மீக ஞானம் இருக்கும், பரிபூர்ண ஞானம் இருக்கும். அப்போ அவன் ஃபாலோ ஆக முடியாது இல்லையா? இப்போ உங்ககிட்ட யாராவது அங்கே இப்போ நீங்கள் திரும்பி போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பௌதிகத்துக்கு போகாத அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, ஆமாம்மா பௌதிகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் பௌதிகமா அது என்னன்னு கேட்க மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு குரு இருக்கார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். மேலே திரும்பி சென்றால் நாம் மீண்டும் விடமாட்டோங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் குருவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஞானம் பரிபூர்ணமாயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போனீங்கன்னா மற்றவங்க விழுந்தாலும் விழுவாங்க, நீங்கள் விழுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஞானம் முழுசாக இருக்குது. அதுவா இதுவா என்ன தெரியலையேங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. சத்திச்சித் ஆனந்த விக்ரா நம்மளுடைய கன்ஸ்டியூஷன் பொசிஷன் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ இதுதான் குருமராஜ் சொன்னது. அப்போ சர்வத்திர சர்வதா நம்ம ஏன் விழுந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் விழுந்து விட்டோம்? பொதுவான கருத்தை விடுங்க, நம்ம பர்சனலாக எடுங்க. ஏன் விழுந்தோம்? குரு இல்லாததுனால விழுந்தோங்க. ஏன்னா இப்போ போனால் ஏன் விழுக மாட்டோம்? குரு இருக்கிறதுனால தானே விழுக மாட்டோம். அப்போ ஏன் விழுந்தோம்? குரு இல்லாததுனால நம்ம விழுந்துட்டோம். இப்போ குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. குரு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பரிபூர்ண ஞானத்தோடு திரும்பி போக போகிறோம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட யார் என்ன சொல்லலாம் நமக்கு அதை பற்றி தெரியும். அதனால் நம்ம மீண்டும் விழக்கூடிய வாய்ப்பு 100க்கு 100% கிடையாது. அப்போது குரு இல்லாமல் ஒருத்தர் கீழே விழுந்தவன் என்ன பண்ணணும்? குருவை தேடணும். சர்வத்திர சர்வதாவோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அங்கே தான் வருது. பிரம்மா அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. அப்போ குரு இல்லாமல் இங்கே வந்தால் நம்ம குருவை தேடுறது தான் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா நேரங்களிலும், எல்லா உடல்களிலும், எல்லா இக்கட்டான நிலைகளிலும் குருவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். குரு நமக்கு கிடைச்சிட்டாருன்னா நமக்கு முழு ஞானமும் கிடைக்கும், பக்தி யோகம் கிடைக்கும், நம்ம அதை பயிற்சி பண்ணி திரும்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே விழுக மாட்டோம். இதுதான் கேரண்டி. ஸோ இதான் நம்ம விழுந்ததுக்கான காரணம் குரு இல்லை.
இனி போனால் திரும்பி எப்பவுமே விழுக மாட்டோங்கிற நான் வாக்குறுதி எப்போ கிடைக்குது? குருவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால். ஸ்ரீல குரு மகாராஜ்க்கு தேங்க்யூ வெரி மச். நான் வந்து ஜெகதானந்த பிரபுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய நேரத்தை கொடுத்து இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே ப்ரோ, இந்த போர்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இன்னும். ஓகே, இங்கே ஏதாவது சேர்ஸ் போடுவீங்களா ஃப்ரண்ட்டில்? இன்னும் இல்லை ப்ரோ, இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதானே? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். விஜயேஸ்வர் பிரபு அவர்கள் ரொம்ப அழகாக வந்து ஜீவனுடைய கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், ஜீவாத்மாவுடைய ஆதாரமான நிலை என்ன, நம்ம ஏன் இந்த ஜட உலகத்தில் விழுந்தோம், திரும்பி பகவான்கிட்ட போக என்ன செய்யணும், ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து பீஷ்மா. பீஷ்மருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. பீஷ்மர் வந்து 12 மகாஜனத்தில் ஒருத்தர், 12 மகாஜனஸ். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாதோ பீஷ்மோ ஜனகா வையாசகி பலிம் பயம். ஸ்வயம்பு பிரம்மா, நாரதர், சம்பு மகாதேவர், ஸ்வயம்பு நாரத சம்பு குமார 4 குமாரர்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலா, கபில வாசுதேவ் தேவகுதியின் புதல்வர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத், பக்த பிரகலாதர், பீஷ்மா, பீஷ்ம பிதாமகர், ஜனகா, ஜனக மகராஜ், பலி மகராஜ். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத் பீஷ்மோ ஜனகோ வையாசகி சுகதே கோஸ்வாமி. இந்த 12 பேர் மகாஜனங்கள். மகாஜனா பாகவதம் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. மகாஜனோ ஏனகத சபந்தா, இந்த மகாஜனங்களை ஃபாலோ பண்ணணும். ஏன் இந்த மகாஜனங்களை ஃபாலோ பண்ணணும்னு அதுக்கு முன்னாடி தர்மம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். தர்மம்னா என்ன, இந்த தர்மத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பீஷ்மருக்கு என்ன சம்பந்தம். இன்னைக்கு கொஞ்சம் வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கும், கொஞ்சம் கதைகளும் இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்காமல் பண்ணுறேன். ஸோ தர்மானா என்னது யாருக்கா தெரியுமா? புரோபார் வந்து ஒரு புஸ்தகத்தில் நிறைய இடத்துல தர்மா பற்றி சொல்கிறார். எஸ், தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்கிறாரோ அது தர்மம். தர்மத்தை ஃபாலோ பண்ணலைன்னா தர்மே நகினா பசுபி சமானான்னு சாஸ்திரம் சொல்லுது. தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க விலங்குகளோடு ஒப்பானவங்கன்னு சொல்லுது. விலங்குகளுக்கு எந்த ஒரு தர்மமும் கிடையாது, அது எப்படி வேணாலும் வாழும். ஸோ நமக்கு ஒரு தர்மா இருக்குது, அந்த தர்மாவை ஃபாலோ பண்ணணும். அந்த தர்மா வந்து பகவான் ஏற்படுத்தினது தான். தர்மம்னு சொன்னால் இங்கே எழுதியிருக்கு போர்டில். ஸோ தர்மாவை பற்றி நீ கொஞ்சம் அப்படியே ஸ்டடி பண்ணுவோம். ஸோ தர்மாங்கிறது ஃபஸ்ட்டு பகவானை ஏற்படுத்தியது. தர்மம் து சாஸ்தா
பகவத் பிரணீதம். என்னுடைய கையெழுத்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பகவான் ஏற்படுத்தியது. ஸோ இந்த தர்மத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் பாகவதம் சொல்லுது, தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயாம். ஒருத்தருடைய தர்மா எது தர்மம் எது அதர்மம், எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுங்கிறது பண்டிதர்கள் கூட குழம்பிடுவாங்க. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோதி அத்திர மோகிதான்னு சொல்கிறார் கிருஷ்ணா. சில நேரங்களில் பண்டிதர்களோடு குழம்பிடுவாங்களா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த தர்மத்தின் கொள்கைகள், தர்மத்தின் கோட்பாடு, தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் இல்லை, தர்மத்தின் தலைவன் கிருஷ்ணா. தர்மத்தின் தலைவர் வந்து கிருஷ்ணா. ஸோ அதனால் தர்மத்தை ஏற்படுத்தியது கிருஷ்ணா. ஸோ அந்த தர்மம் எதுக்குன்னா அவரை அடையிறதுக்கு தான், அவரை திருப்திப்படுத்துறதுக்கு தான். அதான் பாகவதம் சொல்லுது, வர்ணாஸ்ம அதப்பும்பி துஜஸ்ரேஷ்டா வர்ணாஸ்ம விபாகஷ சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். சம்சித்திர் ஹரிதோஷனம். வர்ணாசிரமத்தோடைய கொள்கை என்னென்னா, வர்ண ஆசிரமா நம்முடைய சனாதன தர்மம், சனாதன தர்மம். ஸோ 4 வர்ணம் 4 ஆசிரமம், 4 ஆசிரமம், ரைட். இந்த 4 வர்ணம் 4 ஆசிரமம். இது வர்ணாசிரமத்துடைய பர்பஸ் என்னென்னா, விஷ்ணு ஆராததே. ஸ்கந்த பத்மபுராணம் சொல்லுது, வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமான் விஷ்ணு ஆராததே பன்னன தோஷ காரணம். ஸோ வர்ணாசிரம கொள்கையோட நோக்கமே வந்து விஷ்ணு திருப்திப்படுத்துறது தான். இதுதான். ஒருத்தர் பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலோ அல்ல சத்திரிய குலத்தில் பிறந்தாலோ வைஷ்ய குலத்தில் பிறந்தாலோ சூத்ர குலத்தில் பிறந்தாலோ அது பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வனரபஸ்த, சன்னியாசி. 4 வர்ணம் 4 ஆசிரமம். இதோடைய பர்பஸ் வந்து விஷ்ணு ஆராததே, பகவானை திருப்திப்படுத்துறது தான். அதப்பும்பி துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷ சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம் விஷ்ணு ஆராததே. ஸோ இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். பத்மபுராண ஸ்லோகம் முக்கியம், பாகவத ஸ்லோகம் ரெண்டுமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான் சொல்லுது. ஸோ அதுதான் பரோ தர்மன்னு பாகவதம் சொல்லுது. பரோ தர்மா சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜா. நம்முடைய பௌதிக சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான். அவர் வந்து பௌதிக கல்வினாலேயோ இல்லை கற்பனையாலேயோ இல்லை வரட்டு தத்துவத்தினாலேயோ அவரை புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய பௌதிக சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜா. அவரை திருப்திப்படுத்துகிறதா பரோ தர்மம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் சவை பும்சா பரோ தர்மம். நிறைய தர்மம் இருக்குது. இங்கே சொன்ன மாதிரி பிராமண தர்மா, சத்திரிய தர்மா, வைஷ்ய தர்மா, சூத்திர தர்மா, பிரம்மச்சரிய தர்மா, கிரகஸ்த தர்மா, வனரபஸ்த தர்மா, சன்னியாச தர்மா. இந்த ஹோல் தர்மாவுடைய பர்பஸ் என்னென்னு இதுதான், பரோ தர்ம தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இதுக்காக தான். அப்போது பரோ தர்மம் ஏதோ பக்தி, பகவானுக்கு சேவை பண்ண பக்தி தோண்டு அதோக்ஷஜி. அந்த பக்தி எப்படி இருக்கணும், அகைதுகி அப்பிரதிகதா. அந்த பக்தியில் எந்த உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் ஆத்மாவை திருப்திப்படுத்தும். ஸோ அப்போ தர்மங்கிறது மாற்றம் இல்லாதது, சனாதனம், மாற்றம் இல்லாதது, நித்தியமானது. ஸோ பிரபுபார் கொடுக்குற உதாரணம் வந்து சுகர், சர்க்கரை சொல்வார். சர்க்கரை, மிளகாய், இதெல்லாம் அதோட தர்மம் என்ன? சர்க்கரையோட தர்மம் இனிக்கணும், மிளகாயத்தோட தர்மம் காரம். ஸோ இதோடைய தர்மம். அதே மாதிரி நம்முடைய தர்மாங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில் வந்து என்ன சமயம் அல்லது மதம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ப்ரோப்பா என்ன மென்ஷன் பண்ணுறான்னா ஒரு புக்கில், நீங்கள் பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும், பகவத்கீதை அறிமுகத்தில் தர்மாங்கிற வார்த்தைக்கு மத கோட்பாடுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அது உண்மை இல்லை, அது கரெக்ட் இல்லை. தர்மானா ஒன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டிங்கிறார் ப்ரோபாத். ஒருத்தருடைய நித்தியமான கடமை, ஒருத்தர் செய்ய வேண்டிய தொழில், அதை தான் தர்மான்னு சொல்கிறார். அப்போ ஜீவரே சொரூபகை கிருஷ்ணரே நித்தியதாஸ், அதுதான் நம்முடைய கடமை, நம்ம தர்மம். ஜீவனுடைய ஸ்வரூபம் கிருஷ்ணாவுடைய சேவகர், ஜீவனுடைய ஸ்வரூபம் கிருஷ்ணாவுடைய சேவகர். ஏன் இப்போ இவ்வளோ ஃபிலாசபின்னா, அப்போ தான் பீஷ்மா யாருன்னு புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் இதெல்லாம் இதை நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்கன்னா தான் இந்த பீஷ்மாவுடைய கேரக்டர் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். எங்கெங்கே மிஸ்டேக் நடந்தது, எங்கெங்கே பீஷ்மா வந்து என்ன பண்ணாருங்கிறத இது நம்ம ஸ்டடி பண்ண தான்.
ஸோ திரும்பவும் தர்மம்னு சொன்னால் மாற்றம் இல்லாதது, நித்தியமானது, நம்முடைய ஒரிஜினல் டியூட்டி, நம்முடைய ஆக்குபேஷன் டியூட்டி, நம்முடைய கடமை பகவானுக்கு சேவை பண்ணுறது. ஸோ இந்த தர்மங்கள் எல்லாமே பகவானை திருப்திப்படுத்துறது தான். இது வரைக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் பேசுனது தர்மம்னு சொன்னால் பகவானை திருப்திப்படுத்துறது. நிறைய தர்மம் இருக்குது. இது வந்து யுதிஷ்டிர மகாராஜ் பீஷ்மர்கிட்ட கேட்குறார். யுதிஷ்டிர மகாராஜ் பீஷ்மர் அம்பு படிக்கல படுத்திருக்கும் போது பீஷ்மர் அம்பு படிக்கல படுத்திருக்கும் போது கேட்குறார், ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன, ஒரு குடும்பஸ்தருடைய தர்மம் என்ன, ஒரு வியாபாரி ஒவ்வொருத்தருடைய தர்மம் என்ன, ஸ்திரீ தர்மா, ராஜ தர்மா, குல தர்மா, எல்லா தர்மத்தையும் கேட்குறாரு. இந்த எல்லா தர்மமும் எங்கே வந்து முடியும்னா இங்கே தான் வந்து முடியணும். அல்டிமேட்லி இதுதான். இது பண்ணலைன்னா பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து இந்த 4 வர்ணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஒருத்தர் நல்ல பிராமணராக வேதம்லாம் படித்து ரொம்ப ஆகச்சிறந்த புத்திசாலியாக இருக்கிறாரு. ஒருத்தர் பிரம்மச்சாரி விரதத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஒருத்தர் சன்னியாச தர்மத்தை ஒழுங்காக பண்ணுறாரு. ஒருத்தர் குடும்பஸ்தராக நல்லா ஒரு கடமையை செய்கிறாரு. இந்த 4 வர்ண ஆசிரமத்தின் கடமையை ஒழுங்காக செய்கிறாங்க. ஆனால் இதை விட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்ரமையை வகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா, தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா. ஒருத்தர் பண்ணக்கூடிய தர்மம் வந்து விஷ்ணுவை நோக்கி திருப்பப்படலை அல்லது விஷ்ணுவை கவர்றதுக்காக இல்லைன்னா தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே எதிரதிம் ஸ்ரமையை வகி கேவலம். சிம்பிளி இதெல்லாம் வேஸ்ட்டு தான், வேறுமனே காலம் வரையும். ஒருத்தர் குடும்ப வாழ்க்கை நல்லா பண்ணார், ஆனால் விஷ்ணு விட்டுட்டார், என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒருத்தர் பிரம்மச்சரி விரதம் நல்லா ஃபாலோ பண்ணார், ஆனால் பகவானை வழிபடலை, என்ன பிரயோஜனம்? வேறுமனே அந்த புண்ணிய கர்மா வேணால் அவங்களுக்கு கிடைக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரலன்னு சொன்னால் வேஸ்ட் ஆஃப் டைம், கால விரயம் தான். இதுதான் பாகவத்தோடைய ஸ்டேட்மெண்ட். பாகவத்தோடைய தீர்ப்பு என்னென்னா, ஒருத்தர் செய்யக்கூடிய தர்மம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும், அந்த மாதிரி அமைச்சிக்கணும். அதான் பிரபுபாத் என்ன சொல்வார் அவர் கிளாஸில், யூ மோல்ட் யுவர் லைஃப் இன் சச் அ வே தட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ், கோ பேக் டு காட். பிரபுபாத் என்ன சொல்லுவார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படி அமைச்சிக்கங்க, கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துக்காக உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டால் நீங்கள் கிருஷ்ணாட்ட திரும்ப போயிடலாம். இதுதான் பிரபுபாத் சொல்கிறது. ஸோ இங்கே நிறைய தர்மங்களை பற்றி இருக்குது. இதுக்கும் பீஷ்மாவுக்கு என்ன சம்மந்தம்? சரி, ஃபஸ்ட்டு வந்து பீஷ்மா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீஷ்மா வந்து 12 மகாஜனத்தில் ஒருவர். இவருக்கு பீஷ்மாங்கிற பேரே வந்து, நீங்கள் அந்த பீஷ்மாவோட ஸ்டோரியெல்லாம் நான் ரொம்ப போவேன், எனக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பீஷ்மாவோடைய ஸ்டோரி, அவருக்கு வந்து தேவவர்தன் பேர், தேவவர்தா. அவர் வந்து உறுதியான தவம் பூண்டார். தான் அப்பாவுக்காக வேண்டி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இந்த காலத்தில் யாராவது பசங்க சொல்லுவாங்களா, அப்பாவுக்கு வேண்டி நான் கல்யாணம் பண்ண இருக்கேன்னு? யாரும் சொல்ல மாட்டாங்க, அதில் தயாரில்லை. ஸோ பீஷ்மா என்ன மாதிரி தவம் எடுத்தாருன்னா, சந்தனு மகாராஜாவுக்கு அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், சத்தியவதியோடைய அப்பா. ஏன்னா பீஷ்மா வந்து கங்கா புத்திரா, கங்கையோடைய பையனாக இருக்கிறதுனால நாளைக்கு ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் இவர் தான் உட்கார போகிறார். அப்போ இவர் இருக்கும்போது எப்படி என்னுடைய மகளை வந்து சந்தனு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அப்போ அந்த அரியாசனம் அவனுக்கு கிடைக்காது, அப்போ நான் ஏன் பண்ணி கொடுக்கணும்? அதனால் சந்தனு மகாராஜ் அப்ரோச் பண்ணப்போ அவர் முடியாதுட்டார், சத்தியவதியோட அப்பா. தென் பீஷ்மா வந்து நேரில் போய் தேவவர்தா அவர் நேரில் போய் பேசினார். ஏன் வந்து உங்கள் பொண்ணை அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போனார்? சரித்திரத்திலே கிடையாது. பொதுவாக அப்பா தான் பையனுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க, இவர் தான் அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போனார். அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி பேசுகிறதுக்காக போனார், நிச்சயம் பண்ணுறதுக்காக போனார். ஸோ சொன்னார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை, ஏன் வந்து நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு உங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? தென் அவர் சொன்னார், நீங்கள் இருக்கிறனால. சரி, அப்போ இவர் சொன்னார், ஓகே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் உட்கார மாட்டேன், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவங்க ஒரு சந்ததி, அவங்க வயிற்றில் வரக்கூடிய குழந்தை ஹஸ்தினாபுரத்தில் இருக்கட்டும். இப்போ 50% அவருக்கு ஓகே, ஆனால் 10% இல்லை. திரும்பி அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே, இப்போ நான் வந்து என் பொண்ணை உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, நீங்கள் விலகிட்டீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பையனுக்கு தான் நான் ஹஸ்தினாபுரத்து அரியாஸ். அவர் மாதிரி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கார். அவர் மலேசியா சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். சாரி ப்ரோ, அப்படியா? தேங்க்யூ சாரி சார், இந்தியாவை சேர்ந்தவராக இருப்பார், கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஸோ பீஷ்மா
என்ன சொன்னார், ஓகே அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் லைஃப்பில் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சரியாக இருக்கேன், நான் பிரம்மச்சரியாக இருந்துடுறேன், மேரேஜே பண்ணிக்க மாட்டேன். இப்போ உங்கள் பொண்ணு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் உட்கார மாட்டேன், எனக்கு சந்ததியும் கிடையாது. நான் வந்து இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு பெரிய கார்டனராக ப்ரொடெக்டராக ஒரு பாதுகாவலராக இருக்கேன். உங்கள் பசங்க யார் வந்து சத்தியவதியோடைய பசங்க ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் உட்காடுறாங்களோ அவங்க நான் பாதுகாப்பாக இருப்பேன். இதை சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு தபம், இதை சொன்ன உடனே ஆகாசத்துலேருந்து தேவர்கள்லாம் பூக்களை மலையாக பொழிகிறாங்க. பீஷ்மா 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 அப்படின்னு அவர் புகழ் பாடுறாங்க. டெமிகாடில் தேவர்கள்லாம் அன்றிலேருந்து அவருக்கு பீஷ்மா, பீஷ்மா மீன்ஸ் ஸ்ட்ராங் வவ், உறுதியான தவம். அதான் பீஷ்ம பஞ்சகான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 நாள் கடும் தவம். இந்த மாதிரி லைஃப் லாங் அவர் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சார். இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இந்த பீஷ்மர் 12 மகாஜனங்களில் ஒருவர், 12 மகாஜனங்களில் ஒருவர், பகவானுடைய தூய பக்தர். ஏன் வந்து அவர் கௌரவர் பக்கம் போய் நின்னார்? ஒருத்தராக கை தூக்குங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 5-6 பாயிண்ட் எழுதலாம், நிறைய காரணம் இருக்குது. ஏன் பீஷ்மர் வந்து கௌரவர் பக்கம் போய் நின்னார்? பதில் தெரிஞ்சவங்கள கை தூக்குங்க. பிரபு சொல்லுங்க. ஓகே, சத்தியவதிக்கு வாக்கு கொடுத்தார். சத்தியவதிக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக. சரி, அப்புறம் பகவானுடைய எப்படி பகவானுடைய லீலைன்னு சொல்கிறீங்க? ஒரு பக்தனுக்கு எதிராக செயல்படுறதா பகவானுடைய லீலை? பாண்டவருக்கு எதிரணியில் இருக்கார். பீஷ்மர் வந்து பிதாமகர், தர்மமே சொரூபமானவர், 12 மகாஜனத்தில் ஒருவர். அவர் போய் பாண்டவருக்கு எதிரணியில் நிற்கிறார், துரியோதன் பக்கம் நிற்கிறார், திருதராஷ்டிரர் பக்கம் நிற்கிறார், அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார். தர்மத்தையே வாழ்நாள் முழு ஒரு கொடுத்த வாக்குறுதிக்காக வாழ்நாள் முழுது தர்மத்தை கடைபிடிக்கிறவர். ஏன் கௌரவர் பக்கம் நிற்கிறார்? கை தூக்குங்க, கை தூக்குங்க, ஒருத்தர் கை தூக்குங்க. சொல்லுங்க. ஓகே, அது இங்கே எழுதிட்டோம். சத்தியவதிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதனால அவங்க பக்கம் இருக்காரு. ஓகே, அதுவும் இதுக்குள்ளேயே வந்துடும், அதனால தான் அந்த பக்கம் இருக்காரு. இது நம்முடைய கருத்தை எடுத்துக்கலாம். ஒரு பிரசாதம் நோக்கி அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை, யுதிஷ்டர் வந்து பாண்டுபுத்திரா, திருதராஷ்டிரா வந்து பீஷ்மனுடைய சகோதரர். அதான் அது சத்தியவதி கொடுத்த வாக்கு, சத்தியவதி கொடுத்த வாக்குனால நிற்கிறார். சரி, ஓகே, அதுவும் இதுக்குள்ளே வந்துருமே. சத்தியவதியோட பையன்தான் அரியாசனத்தில் உட்காந்துருக்காரு, அதனால இருக்கலாம். இல்லை, ஒரு நிமிஷம் அப்புறம் ஒரு நிமிஷம். இல்லையே, ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? கிருஷ்ணனுடைய விருப்பம் சரி இருக்கட்டும், பகவானுடைய ஏற்பாடு, பகவானின் ஏற்பாடுன்னு வச்சுக்குவோம். சரி, ஏன் பகவானுடைய ஏற்பாடு? அடுத்தது, பகவானே ஒரு பக்தனை கூப்பிட்டு இன்னொரு பக்தனுக்கு எதிராக இருக்க சொல்கிறாருன்னா ஏன்? ஏன்னா பீஷ்மர் வந்து ஒரு மகாரதர். பீஷ்மரை போன்ற மகாரதர் இவங்க பக்கம் இருந்தாலும் இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு கிருஷ்ணர் காமிக்கிறார். பீஷ்மரை போன்ற ஒரு மகாரதர் கூட கௌரவர் பக்கம் இருக்கும் பட்சத்தில் யுதிஷ்டிர மகாராஜரை பாண்டவர்களை வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு லெசன். எப்பேற்பட்ட மகாரதராக இருந்தாலும் நீங்கள் வந்து கிருஷ்ணர் வேணுன்னே பீஷ்மர் அவங்க பக்கம் நிறுத்தி இவர் மகாரதராக இருந்தாலும் இவங்களை வந்து தோல்பிக்க முடியாது. ஏன்னா ஜெயத்து பாண்டு புத்திரானாம்
ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா. ஜனார்தனர் அவங்க பக்கம் இருக்கார். ரைட்டா? சரி, அப்புறம் பீஷ்மரை போன்ற மகாரதர் அவங்க பக்கம் இருந்தாலும் அவங்களை ஜெயிக்க முடியாது. பீஷ்மர் வந்து வீர ரசம், இந்த வீர ரசம்ங்கிற முறையில் பகவானுக்கு சேவை பண்ணுறார். நேற்று வந்து பாகவதம் கிளாஸில் பானுமரா சொல்லிட்டு இருந்தார், பல்வேறு ரசங்களில் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது. அதில் வந்து வீரம், இந்த வீரங்கிற ரசம் பீஷ்மர் எப்படி என்ஜாய் பண்ணுறாருன்னா, கிருஷ்ணரை வந்து பார்த்த சாரதியாக அந்த ரதத்தில் உட்கார வச்சு பார்த்து தன்னுடைய வீரத்தின் மூலமாக அவருக்கு சேவை பண்ணுறார். இந்த ஒரு டிசைர் வந்து பீஷ்மாவுக்கு. எப்படி ஜாம்பவான் வந்து தன் வீரத்தின் மூலமாக கிருஷ்ணரோட சண்டை போட்டு அந்த ரசம் அனுபவிச்சாரோ, அதே மாதிரி பீஷ்மர் இந்த வீர ரசங்கிற மூலமாக சேவை பண்ணுறார். வேறு எதாவது இருக்கா? எனி அதர் ரீசன்? வீர ரசம், மகாரதர், பகவானே நினச்சி ஏற்பாடு பண்ணிட்டாரு. பீஷ்மரை இந்த பக்கம் நிறுத்தி இந்த மகாரதர் இவங்க பக்கம் இருந்தாலும் அவங்க தான். இது பீஷ்மருக்கும் நல்லாவே தெரியும். பகவத்கீதை 1.10 நினைக்கிறேன். பீஷ்மர் சங்கு ஊதும் போதே மறைமுகமாக சொல்லிடுறாரு, துரியோதனா நீ தோற்று போயிடுவேன்னு. ஸோ பீஷ்மா வந்து பீஷ்மர் சங்கு ஊதும்போது பாண்டவர் பக்கம் எந்த பயம் இல்லை. ஆனால் கிருஷ்ணர் சங்கு ஊதும்போது, அர்ஜுனன் சங்கு ஊதும்போது இவங்க பக்கம்லாம் நடுங்குது. ஸோ ஈவன் தோ பீஷ்மர் இவங்க பக்கம் இருந்தாலும். ஸோ பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கார், அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இவர் வெறுமனே அவருடைய டியூட்டி மட்டும் பண்ணார். இட்ஸ் அ டியூட்டி. ஏன்னா இந்த சத்தியம், இந்த வாக்கு, இதை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த பக்கம் என்னார். தென் அனதர் ரீசன், திரௌபதி வந்து திரௌபதியை இன்சல்ட் பண்ணும்போது பீஷ்மர் அமைதியாக இருந்தார். அதனாலே பீஷ்மர் அந்த இதில் தண்டிக்கப்பட்டார். என்னதான் தர்மம் நின்னாலும் இவர் என்ன பண்ணிட்டார், பீஷ்மா வந்து தர்மத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணார், சத்திரிய தர்மம். ஆனால் இதை விட்டுட்டார். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் முக்கியம். நான் வந்து எனக்கு தர்மம் தான் பெருசுன்னு வாழ்கிறார். பீஷ்மா வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு தர்மம் தான் பெருசு. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, பீஷ்மரை ஒரு தர்ம சங்கடமாக நிலையில் நிப்பாட்டிட்டார். சில நேரங்களில் தர்ம சங்கடம்னு ஒன்று வரும். தர்ம சங்கடம்னா என்னது? கிரகஸ்தருக்கெல்லாம் தெரியும். அம்மா பக்கம் பேசுகிறதா, மனைவி பக்கம் பேசுகிறதா? ஒன்றும் முடிவே எடுக்க முடியாது. அம்மா சொல்கிறது பார்த்தா சரியாக இருக்கும், மனைவி சொல்கிறதும் சரியாக இருக்கும். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், பீஷ்மர் தர்மான்னு தர்மத்தையே பிடிச்சி நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். என்ன பண்ணார், பீஷ்மா வந்து சபதம் எடுத்திருக்காரு, நான் வந்து கௌரவர் பக்கம் இருப்பேன். தென் துரியோதனா வந்து என்ன சொல்கிறாரு, அடிக்கடி போய் பீஷ்மரை வந்து கோவப்படுத்துவார். நீங்கள் வந்து என் பக்கம் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, அர்ஜுனன் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் உங்களுக்கு, அர்ஜுனன் மேலே உங்களுக்கு ரொம்ப பற்றுதல் இருக்குது, நீங்கள் அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அவங்க பக்கமே சாதகமாக இருக்கீங்க. தென் வந்து பீஷ்மர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறார், ஓகே நாளைக்கு யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொல்கிறேன், நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொல்கிறேன். இந்த செய்தி வந்து எப்படியோ திரௌபதிக்கு தெரிஞ்சிருச்சு. திரௌபதி அழறாங்க. ஏன்னா பீஷ்மா சபதம் எடுத்தால் செய்வார். இந்த சொல்கிறது தான் செய்கிறதுங்கிறது பீஷ்மருக்கு தான் பொருந்தும், அதுவும் ரஜினிகாந்துக்கு பொருந்தது. நான் சொல்கிறதா செய்வேன், செய்கிறதா சொல்லுவேங்கிறது யார்? பீஷ்மர் தான். அப்போ உண்மையான ஹீரோவில் இங்கே தான் இருக்கிறாங்க. சினிமாவில் டூப்பு ஹீரோ தான், இவங்க தான் உண்மையான ஹீரோ. பீஷ்மர் சொன்னால் செய்வார், செய்கிறத தான் சொல்லுவார். ஸோ என்ன பண்ணார், பீஷ்மர் சொன்னார் நான் நாளைக்கு அர்ஜுனனை கொல்கிறேன். இது திரௌபதிக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த பீஷ்மர் எடுத்த சபதம் வந்து அந்த குருக்ஷேத்திரம் முழுதும் பரவிடுச்சு. திரௌபதி நேராக யார் போவாங்க, திரௌபதிக்கு யார் இருக்கா, யாரை விட்டா, பாண்டவருடைய அடைக்கலம் யார்? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை விட்டால் வேறு கதி இல்லை. திரௌபதி போய் அழறாங்க, கிருஷ்ணா ஏதாவது பண்ணுங்க, பீஷ்மர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாரு அர்ஜுனனை நாளைக்கு கொண்டுடுவேன்னு. கிருஷ்ணர் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்னாரு. என்ன கிருஷ்ணா நீங்களே எப்படி சொன்னால் என்ன பண்ணுறது, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து திரௌபதியை கூட்டிகிட்டு போகிறாங்க பீஷ்மாவுடைய டென்ட்டுக்கு. பகலெல்லாம் சண்டை போடுவாங்க, ராத்திரி வந்து டென்ட்டில் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க அந்த டென்ட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கிருஷ்ணர் திரௌபதி கூட்டிகிட்டு போகிறாங்க பீஷ்மாவுடைய டென்ட்டுக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கிடையாது.
இந்த தீ பந்தம் தான் எரியும். ஸோ திரௌபதியும் கிருஷ்ணரும் போகிறாங்க, ஏதோ கொலுசு சத்தம் கேட்குது. பீஷ்மா வந்து பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியுடைய குவார்ட்டர்ஸில் ஒரு ராத்திரி பெண்ணு வந்தால் எப்படி இருக்கும், பயம் இருக்கும். யாரோ ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு அப்புறம் என்ன உலகெல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவோம், இவர் என்ன பிரம்மச்சாரின்னு. ஸோ பீஷ்மா வந்து ஏதோ பெண்ணுடைய கொலுசு சத்தம் கேட்குதுன்னு குடிசையை விட்டு வெளியில் வர்றார். டென்ட்டை விட்டு வெளியில் வந்து யார் இந்நேரத்தில் வர்றீங்க, யாருன்னு கேட்டுட்டு அந்த லேம்ப் எடுத்துகிட்டு வர்றாரு. பார்த்தா யாரோ காலை பிடிச்சிட்டு இருக்காங்க, பீஷ்மனுடைய காலை பிடிச்சிருக்காங்க. லைட்டை பார்த்தா திரௌபதி. பீஷ்மர் என்ன பண்ணுவார், சௌபாகியவதின்னு சொல்கிறார். சௌபாகியவதிங்கிறது என்னது? தீர்க்க சுமங்கலி. எப்படி அர்ஜுனன் கொல்ல முடியும்? கிருஷ்ணர் முடிஞ்சது வா போலான்ட்டு, அவ்வளோதான். இப்போ திரௌபதிட்ட சௌபாகியவதி அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி எங்கே போய் அங்கே அர்ஜுனன் கொல்றது? இதுதான் தர்ம சங்கடம். நீ தர்மன் பிடிச்சி நிற்கிறீல்ல, உன்னை மாட்டி விடுறேன்னு கிருஷ்ணர் மாட்டி விட்டார். நீ எப்போ பாரு தர்மன் பேசுகிற, ஆனால் திரௌபதியை வந்து சபையில் இன்சல்ட் பண்ணப்போ நீ பேசாமல் இருந்த. இப்போ நீ திரௌபதி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போறியா, துரியோதனன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போறியா? பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணாவோட இன்டெலிஜென்ட். அதான் 6 ஐஸ்வர்யத்தில் கிருஷ்ணருடைய புத்திசாலித்தனத்துக்கு யாரும் ஈடாக முடியாது. சரியா? சரி, இது ஒரு தடவை நடந்தது. பீஷ்மர் மாட்டிக்கிட்டார். இன்னொரு தடவை என்னாச்சு, பீஷ்மர் திரும்பி சபதம் போடுறார். திரும்பி துரியோதனன் வருவார். திரும்பி துரியோதனை வந்துட்டு, கிருஷ்ணா நீங்கள் வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பீஷ்மர் வந்து பிதாமகா, நீங்கள் வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அவங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படி ரொம்ப இதாக பேசுகிறார். திரும்பி என்ன பண்ணார், பீஷ்மா வந்து திரும்பி சபதம் போடுறார். நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் அந்த ஸ்லோகா இருக்குது, அங்கே வச்சுருக்கேன். நீங்கள் பீஷ்ம ஸ்துதின்னு போடுங்க அந்த மொபைலில். பீஷ்ம ஸ்துதின்னு போட்டால் அதில் மத் பிரதிஜ்ஞான்னு ஒரு ஸ்லோகா வரும். பீஷ்மாவுடைய ப்ரேயரில் தன்னுடைய வாக்குறுதி, என்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணார், என்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வாக்குறுதியை பொய்யாக்கிட்டு ரதத்துலேருந்து குதிச்சார். அந்த ஒரு அழகான ஒரு பாஸ்ட் டைம் இது லீலை. ஸோ பீஷ்மா என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்து நடக்கூடிய யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொல்லுவேங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஒன்று நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை அந்த வாசுதேவரை ஆயுதம் எடுக்க வைப்பேன். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் இல்லையா? மகாபாரத யுத்தம் தொடங்கும் போது கிருஷ்ணர் சொன்னார், நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன், நான் எந்த வெப்பன் யூஸ் பண்ண மாட்டேன். டைம் எவ்வளோ ஆச்சு? டைம் இருக்கா? ஓகே, நீங்கள் முடிஞ்சால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டைம் என்ன பேசிட்டே இருந்தால் மறந்துடுங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணார், கிருஷ்ணா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் இந்த மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக மட்டும்தான் இருப்பேன், பார்த்தனுடைய சாரதியாக மட்டும்தான் இருப்பேன், நான் ஆயுதம்லாம் எடுக்க மாட்டேன், சாரதியாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கிருஷ்ணாவுடைய ப்ராமிஸ். இன்னொரு பக்கம் அங்கே பீஷ்மர் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வராரு, நான் வந்து அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை கிருஷ்ணருடைய ப்ராமிஸை பிரேக் பண்ணுவேன், அவர் ஆயுதம் எடுக்க வைப்பேன், கிருஷ்ணரை கோவப்படுத்துவேன். அன்றைக்கி யுத்தம் அப்படி தான் நடக்குது. சும்மா பீஷ்மருடைய அம்புலேருந்து வில்லுலேருந்து வரக்கூடிய அம்பெல்லாம் சும்மா நெருப்பு பொறி மாதிரி வருது. அர்ஜுனுடைய ரதத்தில் கொடி கட்டாகுது, அவருடைய ரதம் வீல் கட்டாகுது, அந்த காண்டி படுத்து நான் அதை அறுத்து விட்டுறாரு. ஒரு அம்பு வந்து அர்ஜுனுடைய தலைக்கே வந்தது. கிருஷ்ணர் ரதத்தை ஒரு அழுத்தத்தில் ஒரு தலை போயிருக்கு, கிரீடத்தோடு போச்சு. அப்படி பயங்கரமான யுத்தம் அது அன்னைக்கு. பயங்கர பீஷ்மர் வந்து ஒரு பயங்கர ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறார். கிருஷ்ணர் பார்த்தாரு இங்கே பீஷ்மரோட முடிவோடு தான் வந்திருக்கிறாரு. ஸ்லோகம் எடுத்துட்டிங்களா? மத் பிரதிஜ்ஞா 37 1.10.37 ஸ்வநிகம மபாஹாய மத் பிரதிஜ்ஞா மிருதமாத்திகிருதவல்லுப்தரதஸ்தத திருதரதர்ச்சரணோ அப்யயாச்சலக்தர் ஹரிரிவஹந்தும் விதகதோதரியக. I have taken an oath that I will ensure that Lord Krishna lifts a weapon to fulfill my promise and prove it to be better. Lord Krishna broke his own oath of not lifting a weapon during the Mahabharata war. At the time, he jumped off the chariot, ran towards me with the wheel of a chariot like a lion charges towards an elephant to kill the elephant. He ran so fast that the cloth on his shoulder fell and that earth began to tremble. ஸோ பீஷ்மா என்ன சொல்கிறார், இது அப்படி இருக்கட்டும். ஸோ பீஷ்மா என்ன சொல்கிறாரு,
ஓகே, நான் ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று அர்ஜுனனை கொல்லணும், இல்லை கிருஷ்ணருடைய வாக்குறுதியை முறியடிக்கணும். இப்போ என்னாச்சு? அந்த மாதிரி தான் பீஷ்மர் பண்ணுறார். அன்றைக்கி யுத்த காலத்தில் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறார். அர்ஜுனன் தான் அப்படி நடுங்கிறார். அர்ஜுனால் பீஷ்மரை ஃபேஸ் பண்ணவே முடியல. பீஷ்மரை எதிர்த்து அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கார், அன்றைக்கி அவ்வளோ வேகமாக இருக்கார். அர்ஜுனன் திணறாருன்னு கிருஷ்ணர் பார்த்துட்டார். இதுக்கு மேலே ஒரு ரெண்டே வழி தான். ஒன்று அர்ஜுனனை இழக்கணும், இல்லை தன் வாக்குறுதியை இழக்கணும். ஒன்று அர்ஜுனன் இழக்க வேண்டியது வரும். அந்த முடிவோடு தான் வந்திருக்காரு அவர். பீஷ்மா அந்த முடிவோடு தான் வந்திருக்காரு. ஒன்று அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை அவருடைய வாக்குறுதியை பொய்யாக்குவேன். இப்போ கிருஷ்ணரை தர்மசங்கமாக நிலையில் உருவாக்கிட்டார். இப்போ என்னாச்சு? பீஷ்மா கிருஷ்ணர் ஒரு தர்மசங்கமாக நிலையில் போட்டார். கிருஷ்ணர் பார்த்தாரு, 2 பேருமே என் பக்தர் தான். பீஷ்மாவும் என்னுடைய பக்தர், அர்ஜுனன் என்னுடைய பக்தர். இப்போ 2 பேருடைய வாக்கையும் கிருஷ்ணர் காப்பாற்றணும். 2 பேரையுமே காப்பாற்றணும். பீஷ்மருடைய வாக்குறுதியை காப்பாற்றணும், அர்ஜுனுடைய உயிரை காப்பாற்றணும். இதுக்கு இடையில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது? இதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவர் வார்த்தையை பொய்யாக்கணும். பாருங்க, கிருஷ்ணர் எவ்வளோ கருணை வாய்ந்தவர்னா, இப்போது எல்லாரும் பகவானை தப்பாக பேசுவாங்க இல்லையா? என்ன கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை செஞ்சாரான்னு. மகாபாரதத்தில் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு போனார். பீஷ்மரை பார்த்தோன்னே ஆயுதம் எடுத்துகிட்டு போனார். அப்போ கிருஷ்ணரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கிருஷ்ணர் அவதூறு பேசுவாங்க, கிருஷ்ணரை இகழ்வாங்க. கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு அவதூறு வந்தாலும் பரவாயில்ல, என்ன இகழ்ந்தாலும் பரவாயில்ல, வரலாற்றில் கிருஷ்ணர் சொன்ன வாக்கை காப்பாற்றலைன்னு நடந்தாலும் பரவாயில்ல, பீஷ்மருடைய வாக்கை காப்பாற்றணும். என் பக்தன் சொல்லிட்டு வந்துட்டான், அதனால் என்னுடைய வாக்கை நான் பொய்யாக்கிக்கிறேன். எவ்வளோ கருணை எவ்வளோ! ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. என் பக்தன் சொல்லிட்டாரு, அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பகவத்கீதையில்? நான் சொல்கிறேன் அர்ஜுனா, என் பக்தன் அழிய மாட்டான்னு அவர் சொல்லலை, நீ சொல்லு அர்ஜுனா. கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி. அர்ஜுனா நீ சொல்லு, என் பக்தன் அழிய மாட்டார்னு. இதை கிருஷ்ணரே சொல்லாமே. ஒருவேளை கிருஷ்ணர் சொன்னார்னா அவர் மாற்றிடுவார்ப்பா. மகாபாரதத்தில் பண்ணார், இப்படி தான் சொல்லுவார், காப்பாற்றுறேன்னு மாற்றிடுவார். ஆனால் அர்ஜுனன் சொல்லிட்டா மாற்ற மாட்டார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. ஸோ பகவத்கீதையில் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. கௌந்தையா நீ சொல்லு, குந்தியின் மகனே நீ அறிவிப்பாயாக, என் பக்தன், அதாவது கிருஷ்ண பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டார். இது அவரே சொல்லலாம். ஆனால் அவர் சொன்ன இந்த பேச்சு வரும், இவர் தானே அன்றைக்கி மகாபாரத யுத்தப்போ அப்படி தான் சொன்னார், ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு. பீஷ்மரை பார்த்தோன்னே ஆயுதம் எடுத்துகிட்டு போனார் இல்லையா? அந்த பேச்சு வரும். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? தன் பக்தனுக்காக வேண்டி கிருஷ்ணர் தன் வார்த்தையை மாற்றுவார், தன் பக்தனுக்காக வேண்டி மாற்றுவார். அதே பக்தன் சொல்லிட்டா மாற்றவே மாட்டார். பிரகலாதர் சொன்னார், இந்த தூணில் விஷ்ணு இருக்கிறாருன்னு. எப்போ வந்தார் விஷ்ணு? பிரகலாதருக்கு ஆரம்பத்துலேருந்தே இரண்யகசிபு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கார். மலை உச்சின்னு தூக்கி போட்டார், எல்லாம் பண்ணார். ஏன் அப்போ வரல? ஏன் கிருஷ்ணா அப்போயே வரல? நேற்று பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஏன் பிரகலாத குழந்தைய ஃபஸ்ட்டு இரண்யகசிபு டார்ச்சர் பண்ணும்போதே வரல விஷ்ணு? ஃபஸ்ட்டே வந்திருக்கணும்ல. அவரை மலை உச்சியில் தூக்கி போட்டு, அவர் சமுத்திரத்தில் தூக்கி போட்டு, அவர் நெருப்பில் தூக்கி போட்டு, யானையோட காலில் தூக்கி போட்டு, அப்புறம் விஷம் வச்சு கொண்டு இதெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணி கடைசியாக நான் உன்னை காப்பாற்றுறப்பான்னு இதை முதலே வந்திருக்கலாம்ல. இவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தை அனுபவிக்கணுமா? ஏன் அதை முதலே பண்ணல? இல்லை, பிரகலாதோடைய பெருமை தெரியணும். இந்த பிரகலாத குழந்தை எனக்கா எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டாரு. நம்ம ஒரு பக்தர் திட்டுனா போயிடுவோம், கன்வென்ஷன் வேண்டாம், ஒன்று வேண்டான்னு. திட்டாங்களா, என்ன கன்வென்ஷன் கூப்பிட்டு என்ன எல்லாரும் மட்டும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நீ எந்த கன்வென்ஷன் நான் வரமாட்டேன் அப்படின்னு போயிடுவோம். ஸோ பிரகலாதர் அவ்வளோ டாலரேட் பண்ண, அதனால தான் பகவான் வந்தார். பிரகலாதருக்கு அவர் பர்சனலாக வந்தார். அது மட்டும் இல்லை, பிரகலாதர் சொன்னார் இதில் விஷ்ணு இருக்காருன்னு. இருக்காரு, அது தூண்லேயே இருக்காருன்னார். அப்போ வரலைன்னா பிரகலாத வார்த்தை பொய்யாயிடும். என்னைக்கு சொல்லுவான், சிரிப்பான், என்னடா பிரகலாதா அதில் போய் விஷ்ணு இருக்கான்னு, எங்கடா அவன் விஷ்ணு? இந்த பழைய சினிமா படம் ஒன்று வந்தது, பக்த பிரகலாதன். யாராவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் என்னைக்கு கேட்பான், எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, உன் ஹரி எங்கடா இருக்கான்? அதில் எங்கே இல்லை, அது தூணில் கூட தான் இருக்காரு. அப்போது பிரகலாத் சொல்லிட்டாரு இந்த தூணில் இருக்காருன்னு. வரலைன்னா அவர் வார்த்தை பொய்யாயிடும்.
ஸோ ஏற்கனவே பகவான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், இவனை என்னையா இதாக பண்ண வந்து பிரகலாதரை போல் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான், இவன் ஒரு வழி ஆக்கணும்னு ஆல்ரெடி ஒரு முடிவு பண்ணிட்டார். இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பிரகலாதர், இதில் இருக்காருன்னாரு. அவன் அந்த கதையை எடுத்துன்னு போகிறான், அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் அசுரன் இல்லை, எங்கடா விஷ்ணு உடைக்கிறேன்டா இருக்கானு பார்க்குறாங்க. அதை உடைக்க போனால் நீ என்னடா உடைக்கிறதுன்னு அவரே உடச்சிட்டு வந்துட்டார் இல்லையா. நீ அதெல்லாம் உடைக்க வேண்டாம், நானே வர்றேன்ட்டு வந்துட்டேன். அற்புத சிங்கம். அப்போ எர்ணிகசிபு பார்த்தா இது மனுஷமா மிருகமானு தெரியல. நான் மிருகம், நம்ம மனுஷம். அது எந்த கேட்டகரியில் வரும்? எர்ணிகசிபு நினச்சிட்டா நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு என்னை கொல்லவே முடியாது, நீ என்னடா புத்திசாலி, உன்னை படைச்சப்ப நான் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பேன் இல்லையா. எர்ணிகசிபு ரொம்ப புத்திசாலின்னா எர்ணிகசிபு படைச்ச கிருஷ்ணர் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பார். அவன் வந்து எப்படிலாம் யோசித்து வரம் கேட்டான், அவனே யோசிக்க அது மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வந்துட்டார். அது மிருகத்திலையும் சேர்க்க முடியாது, மனுஷன்லையும் சேர்க்க முடியாது. நான் மிருகம், நம்ம மனுஷம், நரஹரி. ஜெய் நரசிங்கதேவ பவானிக்கு அப்படி வந்துட்டார். அதனால் ஒருபோதும் தன் பக்தருடைய வார்த்தையை பொய்யாக்க பகவான் விடவே மாட்டார். ஸோ பீஷ்மா அதுலேயும் தோற்று போனார். நல்லா சொல்கிறார், என்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக தன் சொந்த வாக்குறுதியை கிருஷ்ணா வந்து பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ அதில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்லோகத்துலேயும் பீஷ்மா வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப அழகாக இது பண்ணுறாரு. நம்ம ஒரு சாங்காக பார்ப்போம். டைம் இருக்கா? 32லேருந்து. ஸோ பீஷ்மா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இங்கே ரொம்ப அழகழகான லீலைகள்லாம் நடக்கும். இதை வச்சுங்க தேவை வாங்கி. ஸோ என்னாச்சு, அகெயின் ஒரு நாள் துரியோதனன் வந்தார். ஓ பிதாமகரே, நீங்கள் வந்து அர்ஜுனனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவரை கொல்ல மாட்டேங்கிறீங்க. தென் பீஷ்மா சொன்னார், ஓகே நீ கவலைப்படாமல் போ, என்கிட்ட ஒரு 5 டிவைன் வெப்பன் இருக்குது, அந்த தெய்வீகமான அஸ்திரம் வச்சுருக்கேன், அது நாளைக்கு பாண்டவர் 5 பேரையும் நான் கொண்டுருவேன்னு. இப்போ வந்து அதே தான் சொன்னால் செய்வார் அவர். ஸோ துரியோதனன் சந்தோஷமாக போனார். ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை. அவருக்கு என்னென்னா நைட்டு பூரா கனவு காணணும் பாண்டவர் இறந்து போகிறது. அப்போ அந்த 5 அஸ்திரத்தையும் தலவாணி கடியில் வச்சு படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கனவுலேயே இருக்கலாம். நாளைக்கு பாண்டவர் செத்து போயிடுவாங்க, நாளைக்கு பாண்டவர் செத்து போயிடுவாங்க. அப்போ பீஷ்மர்கிட்ட சொன்னார். போனவர் திரும்ப வந்தார். பீஷ்மர் கேட்டார், ஏன்ப்பா திரும்ப வந்தேன்? நான் தான் சொல்லிட்டேனே, நாளைக்கு அவங்களுக்கு 5 பேரையும் கொண்டுருவேன், நீ போ. இல்லை அஸ்திரத்தை என்கிட்ட கொண்டு கொடுங்க, நாளைக்கு நீங்கள் மறந்து வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. சரி போ, எடுத்துகிட்டு போனார். அந்த 5 அஸ்திரத்தையும் கொடுத்துட்டார். யார்? பீஷ்மர் வந்து துரியோதன்கிட்ட கொடுத்துட்டார். துரியோதன் வாங்கிட்டு போய் தலைமாட்டில் வச்சு கனவு வந்துட்டுருக்கார். இங்கே அர்ஜுனன் கிருஷ்ணர் தான் அந்தரியாமி இல்லையா, பரமாத்மா. அவர் அர்ஜுன்கிட்ட சொன்னார், அர்ஜுனா நாளையோட உங்கள் கதை முடிஞ்சதுன்ட்டார். பீஷ்மர் முடிவு பண்ணிட்டாரு, நாளைக்கு உங்கள் 5 பேருக்கும் சங்கு உதிர வேண்டியதான் யுத்த பூமியில் இல்லையா. அர்ஜுனன் சொன்ன, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இப்படி சொன்ன, நீங்களே இப்படி சொன்னால் எப்படி, எங்களுக்கு யார் பாதுகாப்பு, நீங்கள் தானே. ஆபத் பாண்டவரே, அநாத ரட்சகரே, எங்களை காப்பாற்றுங்க. சரி வான்னு துரியோதனோட டென்ட்டு கூட்டிகிட்டு போகிறார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப அழகான ஸ்டோரி. துரியோதன இடத்துக்கு போனால் அவர் துரியோதன அர்ஜுனனை இன்வைட் பண்ணி எல்லாம் உட்கார வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் சண்டை போடுவாங்க, அதுதான் வேத காலம். வேத காலத்தில் பகலில் சண்டை போடுவாங்க, ஈவினிங் எல்லாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசி நாளைக்கு 2 பேரில் யாராவது சாக தான் போகிறாங்க. அதுதான் தர்மம். அந்த வந்து என்னுடைய இடத்துக்கு வந்துட்டு அவன் என்னுடைய கெஸ்ட்டு, அவர் விருந்தினர், அவரை உபசரிக்க வேண்டிய என் தர்மம். நான் அர்ஜுனன்ட்ட கேட்டார் துரியோதனா, அர்ஜுனா நீ இடத்துக்கு வந்திருக்கேன், உனக்கு என்ன பண்ணணும், நான் யுத்தத்தை நிறுத்திடணுமா, நீயே ராஜா வைக்கிறியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சத்திரியா வந்து பிக்ஷை கேட்குறது இல்லை அவங்க வேலை, வீரம். சரி பரவாயில்ல, ஏதாவது கேளு. அப்போ அர்ஜுனன் ஆக்சுவலி இது அர்ஜுனன் மறந்து போயிடுவார், கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துவார். உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி ஒருக்கா துரியோதனன் சொன்னால உனக்கு என்ன வேணாலும் கேளு தரேன்னு, அதுக்கு டைம் வந்துருச்சு இல்லை, அன்றைக்கி அர்ஜுனன் விளையாட்டுருவார். எங்கே இவங்க பாருங்கள், இந்த தெய்வீக குணமும் அசுர குணம் என்னென்னா, இந்த கௌரவாஸ் வந்து அசுரகுணம், பாண்டவாஸ் வந்து தெய்வீகமான குணம். ஏற்கனவே காட்டில் போய் உட்காந்துருக்கான், ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கிளங்கி பழத்தையும் சாப்பிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இவன் இங்கேருந்து அங்கே போய் அவன் கஷ்டப்படுறதை பார்க்கணும். பனங்குலேருந்து ஜொகூரில் வந்து பக்தர் கஷ்டப்படுறதை பார்க்கணுங்கிறாரு இல்லையா. அது மாதிரி அவர் வந்து துரியோதனா அங்கே இருக்க முடியல. அவங்கிருந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வந்து அவங்கள போய் பார்க்கலாம், பாண்டவர்கள் எப்படி காட்டில் கஷ்டப்படுறாங்க பார்க்கலான்னு வந்து வந்தவன் பேசாமல் போகணுமா, அங்கே கந்தர்வர்கள் குளிக்கிற இடத்துல போய் விளையாடிட்டு இருந்தான். இங்கே ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி அங்கே விளையாடிட்டு இருந்தாங்களா, அங்கே கந்தர்வர் வந்துட்டாங்க. இது என்னோடய இடம், வெளியே வானார். நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தானே வெளியே வா அப்படின்னு. அப்படியே வாக்குவாதை சண்டையே போச்சு. சண்டையானதில் கர்ணன்லாம் ஓடியே போயிட்டான். துரியோதனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கந்தர்வருடைய தலைவர் என்ன பண்ணார், துரியோதனை கைது பண்ணி குரங்கு பூச்சி கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. இது பக்கத்தில் வந்து பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க, தங்கியிருக்காங்க பாண்டவர்கள்லாம்.
பீமனுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், வானத்துக்கு பூமி குதிக்கிறாரு. பேசாமல் உட்காந்துருக்கலாமா? பட்டு மேத்தையில் ராஜபோகா சாப்பிட்டுட்டு அரண்மனையில் அப்படியே மொட்டை மாடியில் போய் நின்று எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்துக்கலாம். ஏன் இங்கே வந்தா அவன் எல்லாம் வேணும். யுதிஷ்டர் சொன்னார், இல்லை இல்லை பீமா, இது வந்து தர்மா இல்லை, அவன் நம்மக்கிட்ட கெஸ்ட்டாக வந்திருக்காரு, நீ போய் கூட்டின்னு வான்னு. பீமனுக்கு பயங்கர கோவம். அது எப்படி நீ அவன் அதை பண்ணதெல்லாம் மறந்துட்டியா, ஆச்சா போச்சா? இது தர்மம் என்னது? அவனை நம்ம நியாயப்படியாக நம்முடைய ராஜ்யத்தை எப்படி வாங்கணுமோ நியாயப்படி வாங்குவோம். இப்போ போய் அவனை ரிலீஸ் பண்ணணும். உடன்பாடு இல்லை தான், அர்ஜுனனுக்கும் இல்லை உடன்பாடு இல்லை, பீமனுக்கும் இல்லை. ஸ்டில் அண்ணா வந்து யுதிஷ்டிரா சொல்கிறாரு. ஸோ இதுதான் பாண்டவருடைய கேரக்டர். ஸோ பாண்டவர்களும் கௌரவர்களும் ஏன் இந்த யுத்தத்தில் ஏன் பாண்டவர் ஜெயித்தாங்க, கௌரவர் ஏன் தோத்தாங்கன்னா, இங்கே தடியெடுத்தவெல்லாம் தண்டைக்காரன். இங்கே எல்லாம் பீஷ்மர் இருக்கிறது கர்ணனுக்கு பிடிக்காது, துரியோதன் சொல்கிறது இன்னொருத்தருக்கு இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள எல்லாம் ஃபால்ஸிகோ. பட் இங்கே யுதிஷ்டர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது தப்பாக இருந்தாலும் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, பட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா யுதிஷ்டர் சொல்லிட்டாரு. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். அத்தாரிட்டி, ஃபாலோயிங் அத்தாரிட்டி. இவங்க அத்தாரிட்டி ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே எல்லாருமே அத்தாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி தான் இங்கே வந்து அத்தாரிட்டி ஏற்றுக்கிட்டாங்க. யுதிஷ்டர் வந்து அத்தாரிட்டியை ஏற்றுக்கிட்டாங்க, இங்கே அத்தாரிட்டியை ஏற்றுக்கல. சரி போனாங்க. போய் அர்ஜுனா போய் பயங்கரமாக சண்டை போட்டு கந்தர்வர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடிட்டான். அப்போ அர்ஜுனாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து துரியோதனுக்கு இது வந்து ஒரு சத்திரியனுக்கு என்னென்னா, ஒரு அவன் யுத்தத்தில் தோற்று போகிறது இறக்கிறத விட ஒரு பெரிய அவமானம் இந்த மாதிரி அவனை மன்னிச்சு விடுறது. சரி போட்டோம், சரி துரியோதனா போ, ஏதோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், பொழைச்சி போ அப்படின்னு. இது வந்து சத்திரியனுக்கு ஒரு பெரிய அவமானம். ஸ்டில் துரியோதனன் என்ன நினைக்கிறாரு, இவங்க என்னை காப்பாற்றிருக்காங்க, ஏதாவது இவங்களுக்கு செய்யணும். தென் அர்ஜுனன்ட்டு கேட்டார், அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாம், நீ போய்க்கோ அப்படின்ட்டு. நான் வந்து எதிர்பார்த்தலாம் ஒன்றும் செய்யலை. இல்லை நான் வேணால் அஸ்திரம்பரத்தை ஒன்று தரட்டா, அதெல்லாம் பிச்சைக்காரனெல்லாம் கிடையாது, நீ போங்க, எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு. அப்போ திரும்பி சொல்கிறாரு, இல்லை எனக்கு எதாவது வேணும்னா கேளு, நான் செய்கிறேன், இப்போ வேண்டாம், நான் வேணுங்கிறப்ப கேட்குறேன் போன்ட்டேன். அதை கிருஷ்ணன் ஞாபகப்படுத்தி விட்டார். அவர் அர்ஜுனன் மறந்து போயிட்டார். ஸோ இதுதான் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு என்னென்னா, ஜீவாத்மாவுக்கு ஞாபகம் மருதி. நேற்று வகுப்பில் என்ன பார்த்துன்னு மறந்து போயிடும். கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டுருக்காரு. அவர் சொன்னார், துரியோதனா அன்றைக்கி அர்ஜுனா அன்றைக்கி துரியோதனை சொன்னால் ஞாபகம் இருக்கா? ஆமாம் கிருஷ்ணா, நான் மறந்தே போயிட்டேனே, இப்போவா கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னாரு. நேராக போனார். துரியோதனோட டென்ட்டில் போய், சரி அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த 5 அஸ்திரத்தை கொடுன்ட்டார். ஏன்னா அந்த 5 அஸ்திரம் தான் இவங்களை கொள்றதுக்காக பீஷ்மர் வச்சுருக்கார். அதை வாங்கிட்டு போயிட்டார். காலையில் பீஷ்மர் வந்து ராஜ உடையெல்லாம் போட்டு நேராக துரியோதன டென்ட்டுக்கு வந்தார். துரியோதன அஸ்திரம் எங்கே, அஸ்திரமாவது எல்லாம் போச்சு, அவ்வளோதான், ஃபினிஷு, மனம் போல் மாங்கல்யம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பீஷ்மாவுக்கு நல்லாவே தெரியும் துரியோதன மென்டாலிட்டி, திருதராஷ்டருடைய மென்டாலிட்டி என்ன, துரியோதன மென்டாலிட்டி என்ன. ஸ்டில் அவர் வந்து இந்த இந்த போயட்டில் இதில் ஒன்று பாருங்கள், ரொம்ப அழகாக பிரார்த்தனை செய்கிறாரு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாளும், இது நாள் வரைக்கும் ஸ்டில் அஸ்தினாபுரத்தை நான் டேக் கேர் பண்ணோம். அஸ்தினாபுரத்தில் ஒரு காலகட்டத்தில் யாருமே இல்லை அரசராகிறதுக்கு. அப்போ பீஷ்மர் வந்து அந்த அரியாசனத்தை பாதுகாத்துட்டு இருந்தார். அப்போ எடுத்த வாக்குறுதியை கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருந்தார். இனி போதும், மகாபாரத யுத்தம் முடிஞ்சுது, பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பீஷ்மருக்கு இன்னொரு இருக்குது, இச்சா மரணம். அவர் விரும்பும்போது உடலை விடலாம். ஸ்டில் வந்து பீஷ்மாவுக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பார். இதுதான் ஒரு தூய பக்தர். ஒரு தூய பக்தருக்கு தெரியும் பகவானுடைய திட்டம் என்ன. நமக்கு யாருக்கு தெரியாது, நாம் எல்லாம் இங்கே ஒரு திட்டம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ பகவான் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. பிரபுபாதர் அடிக்கடி அவர் பொருளொருள் சொல்லுவார், கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைச்சதே நம்மெல்லாம் திரும்ப வரணுங்கிறதுக்கு தான். நம்ம இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே பீஷ்மா என்ன சொல்கிறாரு, இதிமதி ரூபவிருதா திருஷ்ணா பகவத் சாத்வத புங்கவே விபும்னே ஸ்வசுகம் உபகதே क्वचित् விசித்தும் பிரகிருதிமுபயசி யத்வே விபேதி. I devote my intellect at this final time of my life at the feet of the infinite Supreme Lord, Shri Krishna, which has been purified extensively through various spiritual endeavors and is free from all desires. The Supreme Being who continually remains situated in His glorious nature and also accepts nature with the desire of doing pleasure, from which the tradition of creation remains. இப்போ என்ன சொல்கிறார் பீஷ்மா, இது வரைக்கும் நான் என்னென்னவோ காரியம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பீஷ்மா வந்து உடலை விட தயாராகிட்டார்.
ஸோ பீஷ்மா இஸ் a great example for art of living and art of leaving. பீஷ்மர் சிறந்த உதாரணம், எப்படி ஒரு பக்தர் வாழ வேண்டும், எப்படி ஒரு பக்தர் இந்த உடலை விட வேண்டும். பீஷ்மா சிறந்த உதாரணம், ஒரு பக்தர் எப்படி வாழணும், எப்படி இந்த உடலை விடணும். அவர் உடலை விடக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனதை வந்து கிருஷ்ணர் மேலே நிறுத்துறார். இது வரைக்கும் செஞ்ச வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் உடலை விட தயாராகிட்டார். அந்த அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். நம்ம மாதிரி குஷன் பெட்லெல்லாம் படுக்கலை. குஷன் பெட்டில் படுத்துட்டு கனவு காணல, அவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். ஓரொரு இன்ச்சு ஓரொரு இந்த ரோமம் இருக்கு இல்லையா, இந்த இது ரோமம்னா இப்படி ஒரு இழுத்தா ஒரு புள்ளி வரும். இந்த ஓரொரு ரோமமும் அம்புகளால் தைக்கப்பட்டிருக்கு பீஷ்மருடைய உடலில். அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு அவர் தன் மனதை வந்து கிருஷ்ணர் மேலே நிறுத்துறார். ஒவ்வொன்றும் அழகழகான பிரார்த்தனை. ஸோ கிருஷ்ணர் மேலே நிறுத்துறாரு. அவர் சொல்கிறார், இது வரைக்கும் என் மனசு வந்து எதோ போயிட்டு இருந்தது, ஏதோ பௌதிகமான விஷயங்களில், அரசியல் விவகாரங்களில், இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னுடைய மனசை வந்து கிருஷ்ணர் மேலே நிறுத்த போகிறேன். அப்புறம் அந்த ஒரு பாட்டிலையும் வந்து பீஷ்மா வந்து கிருஷ்ணரை வந்து வர்ணிக்கிறார். அவருடைய அழகு கிருஷ்ணர் பீஷ்மர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அவர் பார்த்த சாரதியாக ரசிக்கிறார். ஒரு கையில் குதிரையோடைய சாட்டையோடைய கடிவாளம் ஒரு கையில் வச்சுருக்காரு, இன்னொரு கையில் அந்த சாட்டையை வச்சுருக்காரு. அந்த அந்த குருக்ஷேத்திரம் இருக்கிற டஸ்டெல்லாம் கிருஷ்ணர் மேலே பட்டு அவருடைய தலைமுடியெல்லாம் சாம்பல் நிறத்தில் இருக்குது. பீஷ்மருடைய அம்புகள்லாம் தைத்து கிருஷ்ணருடைய உடலால் காயமாய் பிளட்டு வருது. இதெல்லாம் பீஷ்மர் ரசிக்கிறார். இதுதான் ஹாஸ்யம், அந்த வீரரசம் மூலமாக. ஸோ அடுத்த ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போது கிருஷ்ணருடைய உடல் தான் ஆன்மீகமானதாச்சே, எப்படி காயமாகும்? கிருஷ்ணருடைய உடல் ஆன்மீகமானது, கரெக்டாக, நம்மள மாதிரி பௌதிக உடல் அல்ல. அப்போ பீஷ்மருடைய அம்பு குத்தி எப்படி கிருஷ்ணருடைய உடல் காயமாச்சு? அதில் இருக்குது, யாருக்கா தெரியுமா? எப்படி கிருஷ்ணருடைய உடல் காயமாச்சு? அதுக்கு பிரபுபா என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாராம், அது ஒன்று. ஆக்சுவலி என்ன சொல்கிறார் பிரபுபாதா வந்து, பிருந்தாவனத்து கோபிகள் எப்படி கிருஷ்ணர் மேலே முத்தமிடும்போது அவர் ஆனந்தம் அனுபவிச்சாரோ, அதே மாதிரி பீஷ்மருடைய அம்புகள் வந்து கிருஷ்ணர் மேலே படும்போது அவர் ஆனந்தம் அனுபவிக்கிறார். அந்த ஒரு ரெசிப்ரோகேஷன், அன்பு போராட்டம், அதான் அன்பு பரிமாற்றம். பீஷ்மர் தன் வீரத்து மூலமாக கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துகிறாரு, கிருஷ்ணர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். கிருஷ்ணா வந்து அந்த சேவையை ஏற்றுக்கொள்கிறாரு. தமால வர்ணம், தமால நிறத்தை போல வர்ணத்தை உடையவர். அடுத்த 2வது ஸ்லோகம். திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகரவரம் அம்பரம் ததாதே. ஓ மை லார்ட். இவங்க வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பிரியமான நண்பர். அவர் தமால மரத்தின் நிறத்தை ஒத்தவர். மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருக்காரு. அவர் கண்கள் வந்து தாமரை இதழ் போல காது வரை நின்றுருக்கு. My sharp arrows were piercing your skin when your lotus face shooted the drops of sweet and your curly hair had been dirty from the blowing dust of the horse's blinkers. May my body, consciousness and soul surrender to such a handsome and amored Lord Krishna. பாருங்கள், அந்த குருஷேத்திரத்தில் பார்த்த சாரதியை வர்ணிக்கிறார். இந்த மாதிரிலாம் வந்து இந்த குதிரையோடைய கால் குழம்பில் பட்ட டஸ்டெல்லாம் வந்து கிருஷ்ணர் மேலெல்லாம் பட்டிருக்கு. அது பழுப்பு நிறத்தில், அவர் கிருஷ்ணருடைய கூந்தல் வந்து கரும் கூந்தல், அது அந்த டஸ்டெல்லாம் பட்டு பழுப்பு நிறத்தில் மாறிடுச்சு. ஒரு கையில் சாட்டை, இன்னொரு கையில் குதிரையை பிடிச்சிட்டு இருக்காரு. என்னுடைய மனசு, என்னுடைய கான்ஷியஸ்னஸ் எல்லாமே வந்து அந்த பார்த்தசாரதி மேலே இருக்கட்டும். ஜெய் பீஷ்மதேவ்கி. அடுத்தது, blood was flowing from his body as a gangster has broken his shield with my sharp arrows, and he forcefully continued to charge towards me despite Arjuna trying to stop him. Despite being so ruthless, you were still affectionate towards me. Your devotee. So may my shelter be you, Lord Krishna. நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய அம்புகளால் தைக்கப்பட்டு உங்கள் உடம்பெல்லாம் காயமாயிருந்தது. அப்போ அது இருந்து கூட நீங்கள் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக ரதத்தை விட்டு குதித்து ஒரு வீல் எடுத்துகிட்டு என் மேலே ரொம்ப கருணையோடு என்னை தாக்குறதுக்காக வந்தீங்க. அந்த 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 ஷீனை, அந்த அந்த காட்சியை வந்து ரசிக்கிறார். அது அழகான ஃபோட்டோ இருக்கும். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருப்பார். அர்ஜுனனையும் சேர்த்து இழுத்துன்னு போவார் கிருஷ்ணா.
அர்ஜுனன் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் தன்னுடைய ப்ராமிஸை பிரேக் பண்ண போகிறாரு, கிருஷ்ணர் வந்து தனது வாக்குறுதியை பொய்யாக்க போகிறார் தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் ரதத்திலிருந்து குதிக்கிறார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வயசான கிழவனை சும்மா விடக்கூடாதுன்னு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கையில் ஒன்றும் இல்லை, குதிரையோடைய சாட்டை மட்டும்தான் கடி வளர்ந்து அதை போட்டுட்டு சுற்றி முற்றி பார்த்தா யுத்தத்தில் நிறைய ரதம்லாம் உடஞ்சி போய் வீலெல்லாம் இருக்கும். அந்த ஒரு சக்கரத்தை இப்படி தூக்கி எடுத்துட்டு பீஷ்மர் நோக்கி வேகமாக போகிறார். அப்படி போகும்போது அவருடைய மேலாடையெல்லாம் அங்கவஸ்திரம்லாம் கீழே விழுந்துருச்சு. அதை கூட எடுக்காமல் அவரை கொல்லணும்னு போகிறார். பீஷ்மர் ரெடியாக இருக்கார், இந்த டைமுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, ஓடி போகிறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு போய் அர்ஜுன் கிருஷ்ணருடைய பாதத்துட்டு அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறார் கிருஷ்ணா. இந்த காட்சியை வந்து பீஷ்மர் வந்து ரசிக்கிறார். அப்புறம் பாருங்கள் பீஷ்மா எவ்வளோ இன்டெலிஜென்ட்னு. கிருஷ்ணரை வந்து எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், கிருஷ்ணர் எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? இல்லை, அவருக்கு இஷ்டமானது என்னது, கிருஷ்ணருக்கு இஷ்டமானது பக்தர்களை புகழ்றது கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அதனால் இங்கே கோபிகளை புகழ்றார். பாருங்க, the gopis who were respected by Lord Krishna with a loving glance, sweet smile, loving gestures and beautiful walk became engrossed in your wills, discussing your leelas pastime with utmost devotion. When you disappear during the Rasa Leela, may love develop in that Krishna. இப்போ வந்து கிருஷ்ணர் பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணருடைய அட்டென்ஷன் வந்து கவனம் தாம் பக்கம் இருக்கணும்னு கோபிகளை புகழ்றாரு. எங்கே இதெல்லாம் குருக்ஷேத்திரத்தில் நடக்குது. அந்த அம்புப்படிகளை படுத்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. ரொம்ப அழகழகான வர்ணனை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யுதிஷ்டரோட ராஜ்ய யஜ்யத்தில் எல்லாரும் உங்களை வந்து வழிபட்டாங்க, அந்த முழுமுதற் கடவுளை இப்போ என் மனதில் பதியட்டும். ஸோ எப்படி பீஷ்மா வந்து தன்னுடைய அந்த உடலை விடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய சிந்தனையை அப்படியே பகவான் மேலே நிறுத்துறார். அப்படியே இந்த பாருங்கள், இது ரொம்ப அழகான லீலை. என்ன நடந்ததுன்னா, பீஷ்மர் அம்புப்படிகளை படுத்துட்டு இருக்கார். யுதிஷ்டிர மகாராஜ் அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் சக்கரவர்த்தியை அமர்ந்துட்டார். இப்போ யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து திருப்தி இல்லை. எப்படி அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் வேண்டாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாரோ, அந்த கவலையை வந்து யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தீரலை அவருக்கு. நான் ஒருத்தன் அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் உட்கார்றதுக்கு கோடிக்கணக்கான குதிரைங்க, கோடிக்கணக்கான யானைங்க, மனுஷங்க எல்லாரும் செத்து போனாங்க. குருக்ஷேத்திரத்தில் ரத்த ஆறு ஓடிச்சு. குருக்ஷேத்திர ரத்த ஆறு ஓடி அதில் மனிதருடைய தலையெல்லாம் வந்து மிதந்து போச்சு. இந்த சில நேரங்களில் ஆற்றுல வந்து இந்த செடியெல்லாம் மிதந்து வரும், ஆகாய தாமரை செடியெல்லாம் இருக்கும், சில பெரிய மரங்கள்லாம். அந்த மாதிரி யானையோடைய தலைங்க, குதிரையோடைய பாடி, இதெல்லாம் இந்த ரத்த ஆறில் ஓடுது. இதெல்லாம் பார்த்து யுதிஷ்டர் வந்து சமாதானமே ஆக மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை யுதிஷ்டரா நீ காரணம் இல்லை. கிருஷ்ணர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். ஏன் கிருஷ்ணர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்? ஏன் யுதிஷ்டிரர் கிருஷ்ணர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்? காரணம் இருக்கணும் இல்லையா? பகவான் தானே அவர். கிருஷ்ணர் சொன்னோன்னு அர்ஜுனன் கேட்டுக்கிட்டார். அர்ஜுனன் இந்த மாதிரி தான் சண்டை போட மாட்டேன்னாரு. அப்புறம் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னோடனே அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு கரிச்சிய வச்சனம் தவ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னு. சரி, யுத்தம் நடந்தது. இப்போ யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறார். வெரி குட். ஒன்று பீஷ்மாவுடைய பெருமை. சரி, அப்புறம் பீஷ்மர்கிட்ட போகணும். பீஷ்மாவுக்கு சர்வீஸ் இருக்குது, அதில் தான் அம்புப்படிகளை படுத்திருக்கு. பீஷ்மாவுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, கிருஷ்ணன் இன்னும் வச்சுருக்கார். சரி, அப்புறம் வேறு என்ன காரணம்? அது கிருஷ்ணரே சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் எதிர்த்தில் கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கார். கிருஷ்ணர் அவரை கேட்க விட மாட்டேங்கிறார். பரமாத்மா நினச்சா கேட்க வைக்கலாம்ல. ஏன்னா இவர்கிட்ட போகணுங்கிறது கிருஷ்ணாவுடைய டிசைர். அதுக்கு தான் பீஷ்மா பிதாமகர், அவர் தான் 12 மகாஜனம், இவர்கிட்ட வரணும். இன்னொன்று, யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணாவோட எல்டர். யுதிஷ்டர் சொல்கிறதா கிருஷ்ணர் கேட்பார், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணுவார். ஸோ ஆஸ் அ இந்த உலக ரீதியாக பார்க்கும்போது யுதிஷ்டிர மகாராஜா வயதில் பெரியவர். அப்போ கிருஷ்ணர் சொல்லி நான் கேட்கணுமா? ரெண்டாவது, கிருஷ்ணா வந்து பரமாத்மாவாக இருக்கார், அவர் இவரை வந்து இவர்கிட்ட கொண்டு வரணுங்கிறது அவருடைய பிளானே. அப்போ தான் நமக்கு பீஷ்ம ஸ்துதி கிடைக்கும், அப்போ தான் நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைக்கும்,
அப்போ தான் பீஷ்மருடைய மகிமை என்னன்னு தெரியும். இதெல்லாம் இவர் பேசணுங்கிறது பகவானுடைய டிசைர். இவரை பேச வைக்கணும். அம்பு படிக்கல படுத்து பேசுகிறார். நம்ம இங்கே நின்று பேசிட்டு அரை மணி நேரத்தில் ஐயோ இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டேனே அப்படின்னு தோணும். இவர் அம்பு படிக்கல வச்சு பேசுகிறார். நம்ம உட்காந்து கேட்குறது கஷ்டம். அங்கே வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டு பீஷ்மர் பேசுகிறார். ஒரு வார்த்தையும் உடம்பெல்லாம் அர்ஜுனன் கேட்குறாரு, உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதா? நல்லா ஃபுல்லாக அம்பம்பா குத்தி விட்டனே, வலிக்குதா? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, உன் பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி எனக்கு வலிக்கக்கூடாது. கிருஷ்ணர் வந்து அந்த வேதனையெல்லாம் மாத்துறார். ஸோ பீஷ்மர் பேசின்னு இருக்கார். யுதிஷ்டிர மகாராஜா இதெல்லாம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பாண்டவரில் கூட்டிகிட்டு வந்து பீஷ்மர் நிறுத்திட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணர் நிற்கிறார். யுதிஷ்டிர மகாராஜ் கேட்குறார். அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, உன் பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா, அவர் உன்னுடைய நண்பரோ உறவினரோ அதில் வந்து உங்கள் வேலைக்காரனோ சேவகனோ தேரோட்டியோ தூதனோ கிடையாது, அவர் முழு முதற் கடவுள் அப்படின்னு கிருஷ்ணாவை க்ளோரிஃபை பண்ணிவிட்டு அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார். ஸோ இப்படி பீஷ்மர் மூலமாக மகாஜனம், கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அது தர்மம், பீஷ்மர் சொல்கிறது தர்மம். இவரை பேச வச்சு பகவான் வந்து அவருக்கு புகழ் கொடுத்தார். இது கிருஷ்ணரே பண்ணியிருக்க முடியாது. பகவத்கீதை சொன்னவருக்கு யுதிஷ்டருக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பீஷ்மருடைய புகழ் நமக்கு கிடைக்கணும். சேம் பீஷ்மர் எப்படியோ அதே மாதிரி தான் பிரபுபாத். பீஷ்மருக்கு பிரபுபாருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. பீஷ்மர் வாழும்போதும் கிருஷ்ண உணர்வில் வாழ்ந்தார், ஒரு உடலை விடும்போது கிருஷ்ண எப்படி உடலை விடுறதுன்னு காமிச்சார். அதே மாதிரி பிரபுபாதரும் வாழும்போது எப்படி நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும், இந்த உடலை விட்டு போகும்போதும் எப்படி கிருஷ்ணரை நினைக்கணும் காமிச்சார். நம்ம வந்து பீஷ்மரை பார்த்ததில்லை, பிரபுபாதரையும் பார்த்ததில்லை. ஆனால் பிரபுபாவோட வீடியோ இருக்குது. அவர் வந்து ஒரு வேர்டும் பிரபுபாத் அந்த பாடி விடுறதுக்கு முன்னாடி படுக்கையில் இருக்கார், சுற்றி ஒரு டிசேபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த வீடியோ இருக்குது யூடியூப்பில் இல்லையா, பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு வேர்டாக டிக்டேட் பண்ணுறாரு. பக்கத்தில் உட்காந்து ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேர்டாக டிக்டேட் பண்ணி பிரபுபாத் வந்து அப்படியே பகவானை நினச்சிட்டு இருக்கார். பிரபுபாவுடைய காட் பிரதர்லாம் வந்தாங்க. பிரபுபாத் மகாராஜ் அப்போ நீ இச்சா குச்சினர், உங்களுக்கு எதாவது ஆசை இருக்கா? ஒரு ஆசையும் இல்லைன்னு அவர் அப்படியே பகவானுடைய தாமரை பாதங்கள் நினச்சி பாகவதம் 10th canto பிரம்ம விமோலியில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அது பாதி தான் பிரபுபாத் பண்ணார். ஸோ பிரபுபாத் ரொம்ப இன்டெலிஜென்ட். பிரபுபாத் என்ன பண்ணார்னா, ஒரு வேளை என்னால் கிருஷ்ணனுடைய லீலையை சொல்ல முடியாமல் போயிடலாம், பாகவதம் ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாமல் போயிடலான்னு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டே கிருஷ்ணா புக் கொடுத்துட்டார் இல்லையா. ஹோல் கிருஷ்ணாவுடைய பாஸ்ட் டைம்ஸும் பிரபுபாத் வந்ததே எதுக்காக? பிரபுபாத் இந்த பூமியில் வந்ததே கிருஷ்ணர் பரம சத்தியமான முழுமுதற்கு, அவர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஈவன் பிரபுபாத் எழுதுகிறாரு 18th chapterல ஒரு பப்பட்டில் படித்தேன், ஈவன் ஒருத்தர் விஷ்ணுவுடைய மற்ற ரூபங்களாலும் கவரப்படக்கூடாதுங்கிறார். ராமர், நரசிம்மர், வராகர் நிறைய அவதாரம் இருக்குல்ல, அந்த ரூபத்தாலும் ஒருத்தர் கவரப்படக்கூடாது, கிருஷ்ணருடைய ரூபத்தால் கவரப்பட வேண்டும். ஏன் சொல்கிறார்? அவங்களும் பகவான் தானே, ராமரும் பகவான் தான், நரசிம்மரும் பகவான் தான், விஷ்ணு பகவான் தான். அவங்களுடைய ரூபத்தில் கவரப்பட்டாலும் வைகுண்ட பிராப்தி அடையலாம். ஏன் பிரபுபாதர் வந்து கிருஷ்ணருடைய உருவத்தால் கவரப்படணுங்கிறார்? சரி, அப்புறம் சச்சிதான், எல்லாம் ராமரும் சச்சிதானந்த விக்கிரகம் தான், வராகரும் நித்தியமானவர் தான். அவங்களுடைய உலகத்துக்கு போனாலும் திரும்ப வரமாட்டோம், ஆன்மீக உலகத்துக்கு அயோத்தியா போனாலும் திரும்ப வரமாட்டோம், எங்கே போனாலும் திரும்ப வைகுந்தத்தில் நீங்கள் எங்கே போனாலும் திரும்ப வரமாட்டோம். ஏன் பிரபுபாத் கிருஷ்ணரை மட்டும் நினைக்கணுங்கிறார்? கிருஷ்ணஸ்து பகவான். ஏன்னா பிரபுபாதருடைய மூடு வந்து சைத்தன்ய மாப்புடைய மூடு, சைத்தன்ய மாப்புடைய போதனை என்னது? கிருஷ்ண பிரேமம். உங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் வேணும்னா கிருஷ்ணரை மட்டும்தான் சரணடையணும். கோலோக விருந்தாவனம் போகணுன்னா கிருஷ்ணருடைய லீலைகளை மட்டும்தான் கேட்கணும். கோலோக பிராப்தி வேணும்னா அதுதான் வேணும். மற்ற வைகுண்டத்துக்கு போகலாம், நரசிம்ம உலகத்துக்கு போகலாம், வராகர் உலகம் இருக்குது, ராமர், எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் பிளானட் இருக்குது. பட் கோலோக விருந்தாவனம் போகணும் அப்படின்னா கிருஷ்ணர் மேலே மட்டும் ஒருத்தர் மனதை நிறுத்தணும். பிரபுபாதர் வந்ததே இந்த கிருஷ்ண உணர்வு நமக்கு கொடுக்க தான். சைதன்ய மாப்புடைய போதனை கிருஷ்ண பிரேமம், பாகவத தர்மம், அது கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே கொடுக்கறது. ஸோ இந்த சம்பிரதாயம் வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி, இது சாதாரண சம்பிரதாயம் இல்லை. இந்த சம்பிரதாயம் வந்து மாதுரிய பாவம், கிருஷ்ணர் மேல் உள்ள காதல் பாவம் சைத்தன்ய மாப்பு வெளிப்படுத்தினார். ஸோ இதை தான் பீஷ்மர் இந்த உடலை விடும்போது கோபிகளை பற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கிருஷ்ணரையை நினச்சி இந்த உடலை விடுறார் பீஷ்மா. அதே மாதிரி பிரபுபாதரும் அவர் புஸ்தகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வு தான் எழுதுறார், கிருஷ்ண கான்ஷியஸ் மூமெண்ட்டு தான் வச்சார்.
ஸோ பிரபுபாதர் வந்ததே கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே கொடுக்குறது தான். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது அதில். வேறு சோப்பா நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பிரபுபாதர் இந்த உடலை விடும்போது பகவானே நினச்சிட்டு தன் மனதே பகவானுடைய அந்த பாகவதம் வந்து பிரம்ம விமோ லீலையை டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே பகவானுடைய உலகத்துக்கு போனார். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஸோ வாழும்போதும் கிருஷ்ணன் எப்படி பயிற்சி பண்ணுறது காமிச்சு கொடுத்தாரு, உடலை விடும்போதும் எப்படி பகவான் மேலே மனதை நிறுத்துறதுன்னு காமிச்சு கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். டைம் ஆயிடுச்சா? ஓகே. அப்புறம் வேற டாபிக் பட் இருந்தாலும் கிருஷ்ணா அண்ட் விஷ்ணு மோஸ்ட்லி இந்த டெம்பிள் வந்து சில விசிட்டிங் சீனியர்ஸ்லாம் வருவாங்க. அது பொதுவாக அந்த கோயில் வந்து சில வழிமுறைகள் இருக்கும். பொதுவாக இப்போ நம்ம துளசி ஆரத்தி பண்ணுறோம். விருந்தாய துளசி தேவியாய் பிரியாய் கேசரி செஞ்சா விஷ்ணு பக்தி குரு தேவி சக்தி ஓகே நம்மன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. நம்ம வந்து கிருஷ்ண புத்தகத்தில் வந்து கிருஷ்ண பக்தி தேவி சத்தியவதி நம்மன்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபாலோவருக்கு கிருஷ்ணான்னு சொல்கிறோம். வெளியிலே வர டிவோட்டிஸ் வந்து விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் முரண்பாடு ஏற்படுது. எப்படி செய்யலாம்? ஸோ அந்த சாஸ்திரத்தில் வந்து அந்த இடத்துல விஷ்ணு பக்தின்னு தான் சொல்லியிருக்கு, விஷ்ணு பக்தி. பட் நம்ம வந்து புதுசாக உள்ளவங்கள்ட்ட இதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இங்கே எல்லாருமே டிவோட்டிஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த டாபிக் எடுத்து பேசணும். ஏன்னா கிருஷ்ணரை மட்டுமே சரணடையணும், இதுதான் பிரபுபாதும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், மாம் ஏக்கம் சொல்கிறார், என்னை மட்டும் சொல்கிறார், என்னை மட்டுமே சரணடைவாயாங்கிறார் இல்லையா? கிருஷ்ணர் என்னை மட்டுமேங்கிறாரு, பிரபுபாதும் கிருஷ்ணரை மட்டுமேன்னு சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனிய சதாஹரி கிருஷ்ணரை தான் சொல்கிறார். ஸோ நம்ம புதுசாக உள்ளவங்ககிட்ட இந்த டிஃப்ரென்ஷியேட் சொல்ல வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் நாராயண நாமத்தை சொல்கிறீங்களா, ஓகே, நீங்கள் விஷ்ணு வழிபடுறீங்களா, ஓகே சொல்ல. பட் அவங்க ஸ்லோலி நமக்கு மாதுரிய பாவம் வரணும், கிருஷ்ணர் மேலே கிருஷ்ணருடைய கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னா கிருஷ்ணரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் டிஃப்ரெண்ட் லீலா இருக்குது, அதுலேயும் டிஃப்ரெண்ட் லீலா இருக்குது. சிலர் பால்ய லீலையிலால் அட்ராக்ஷன் ஆகலாம், சிலர் துவாரகா லீலா, மதுரா லீலா, வாத்சல்ய பாவம், அப்புறம் சக்கிய பாவம், அப்புறம் மாதுரிய பாவம், பரக்கிய பாவம், அப்புறம் வந்து ஸ்வக்கிய பாவம், கிருஷ்ணருடைய மனைவியாக இருக்கிறது. கிருஷ்ணருடைய மனைவியாக இருக்க விரும்புகிறவங்க துவாரகையில் ருக்மணி சத்யபாமா, அங்கே ஐஸ்வர்ய தாமம். அது மாதிரி அந்த லீலைகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. விருந்தாவன லீலை மட்டும்னா அந்த பாவத்தோடு தான் இருக்குது. அதை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். கிருஷ்ணர் மேலே மட்டும் ஈவன் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் அந்த ராமாங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் தான் குறிக்குது. அது ராமாங்கிறது பலராமரையோ ராமரையோ பரசுராமரையோ அல்ல, ராமாங்கிறது ரமந்தம்ங்கிற ஆனந்தம் கொடுக்குற கிருஷ்ணர், அதுவும் கிருஷ்ணர் தான் குறிக்குது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் கிருஷ்ண பிரேமம், கோலோகர பிரேம தானே ஹரிநாம சங்கீர்த்தனம், கோலோக பாவம், அது நம்மளுடைய அல்டிமேட் கோல். பட் பிகினர்கிட்ட வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அவங்கள சிலப்போ நம்ம நரசிம்மரை வழிபடுறோம், சிலப்போ நம்ம ராமரை வழிபடுறோம். இதெல்லாமே நமக்கு டிவோஷனை சப்போர்ட் ஆகுது கிருஷ்ண கான்சியில் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா பகவானுடைய அவதாரங்கள் தான் அவங்க. பட் ஸ்டில் அதையும் கிராஸ் பண்ணி நம்ம கிருஷ்ணர் மேலே மட்டும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். அப்போ தான் நம்ம கோலோக விருந்தாவனம் போகணும்னா கிருஷ்ணரை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தப்பு இல்லை, சொல்லலாம். இல்லை அப்படி சொல்லலை, வேண்டாம், சொல்கிறது சொல்லிட்டு இருக்கட்டும். நம்ம ஆமாம், ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்? அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸ்லோலி அவங்க இந்த ஃபிலாசபிக்கு வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ஹை ஃபிலாசபி. கிருஷ்ணர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிவோஷனில் ப்ராக்ரஸ் ஆக 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 அந்த ஸ்டேஜுக்கு வரும். பிகினிங்கில் வந்து ஓகே, நம்ம ராமரை வர்ஷிப் பண்ணலாம், நரசிம்மரை வர்ஷிப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் கிருஷ்ணரால் பண்ண முடியாது என்ன இருக்குது? கிருஷ்ணருடைய எக்ஸ்பென்ஷன் தான் இவங்கெல்லாம். ஸோ அதனால் டைரெக்டாக ஒருத்தர் கிருஷ்ணரை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தான் சம்பிரதாயம். சொன்னீங்க வந்து நம்ம வந்து கோலோகம் போகணும்னு சொன்னாக்கா கிருஷ்ணன் மட்டும் தான் போய் பண்ணணும். அதனால பீஷ்மரம் இறுதியில் சொன்னது கோபி பாவம் கிருஷ்ணாவை உறுதிப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து ஃபோக்கஸ் கிருஷ்ணாவே நம்ம வந்து சரண்டர் பண்ணல. எதுக்கு நம்ம வந்து மற்ற அவருடைய விரிவாக்க விஷ்ணு நரசிம்மர் இவங்களாம் இதெல்லாம் ஏன் அதில் ஃபோக்கஸ்? இது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இப்போ பாகவதத்தில் வந்து 10th கேண்டல் தான் கிருஷ்ணோடைய பாஸ்ட் டைம் வருது. ஃபஸ்ட் கேண்டல்லையும் சொல்லிடல இல்லையா? பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோலே எடுத்தோடனே கிருஷ்ணோடைய பால்ய லீலையில் வரல, அது 10th கேண்டோவில் தான் வருது. அப்போது
பாகவதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிருஷ்ணருடைய தனித்தன்மை நமக்கு புரிய வைக்கிது. கிருஷ்ணர் யார், இந்த 10 விஷயம் நேற்று பானு மகாராஜ் காமிச்சார்ல வீடியோவில், சர்கா விசர்கா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆஸ்ரயா கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் ஆஸ்ரயா சரணடைகிறது. இது எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் தான் காரணம், சர்வ காரணம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும்னா இதெல்லாம் நம்ம படிக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும், கிருஷ்ணரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இந்த பிறவிலே நம்ம வந்து இந்த கிருஷ்ணனை அடைஞ்சு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்கு இந்த ஆயுள் காலம் போதுமா வரும்? இந்த ஆயுள் காலத்தில் அது நம்ம முயற்சி பண்ணுறதை பொறுத்து, அது நம்ம முயற்சி பண்ணுறது. இந்த லைஃப்லேயே நம்ம கிருஷ்ணாட்ட போகணும்னா அந்தளவுக்கு நம்ம சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணணும், தீவிரமாக இருக்கணும், முடிவு எடுத்துடணும். இந்த லைஃப் நான் கிருஷ்ணாட்ட போகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க, பிரபுபா என்ன சொல்கிறாங்க, குரு மகாராஜ் என்ன சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு என்னால் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டில் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் நான் இறங்கணுமோ இறங்கிடுவேன், பண்ணணும் 100%. அது முடிவு நம்ம கையில் இல்லை, நம்ம ட்ரை தான் பண்ணுறோம். அது முடிவு குரு கிருஷ்ண பிரசாத், அவங்க கருணை, குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. நம்ம முயற்சி பண்ணால் போகலாம். அதுக்கு பிரபுபா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, 8th chapter 8th ஸ்லோகாவில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அப்பியாச யோகயுக்தேன சேதசா நான் அந்நிய காமினா, அப்பியாச யோகயுக்தேன சேதசா நான் அந்நிய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். அப்பியாசம்னா தொடர்ந்து விடாமல் 24 hours, யோகயுக்தேன பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுறது. அப்பியாச யோகயுக்தேன் சேதசா மனதை நான் அந்நிய காமினா பிறளாமல் பரமபுருஷன் மேல் நிறுத்துறவங்க. அப்பியாச யோகயுக்தேன சேதசா நானிய பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். தொடர்ந்து அந்த கிருஷ்ண கான்சிலே மனதை நிறுத்தினா அவங்க போக முடியும். அதுக்கு பிரபுபா என்ன சொல்கிறாரு, இந்த கம்பளி பூச்சி வந்து நினச்சிட்டே இருக்குமா, நான் பட்டு பூச்சி ஆகணும், அது ஆகிடுமா அந்த லைஃப்லேயே ஆகிடுமா. அந்த மாதிரி பண்ணால் போகலாம். ட்ரை பண்ணுவோம். எஸ். ஸோ ஜெகநாத் வந்து கிருஷ்ணர் தான். செய் கௌர், செய் கிருஷ்ண, செய் ஜெகநாத். கௌரங்கரும் கிருஷ்ணரும் ஜெகநாதரும் வேறு இல்லை, ஒரே நபர், வேறு பாவத்தில் இருக்கார். ஜெகநாதர் வந்து நீலாச்சல கோயில், இது ஒரு பெரிய ஸ்டோரி, அது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஜெகநாதருக்கு வந்து நீலாச்சல கோயிலில் உட்காரும்போது துவாரகை கிருஷ்ணராக இருக்கார். அவர் ரதத்தில் வரும்போது விருந்தாவன கிருஷ்ணர் ஆயிடுறாரு. குண்டிச்சா கோயிலில் போகும்போது கம்ப்ளீட்டாக விருந்தாவன கிருஷ்ண பாவனையில் இருக்கார். அப்போ கிருஷ்ணர் தான் அந்த பாவனையில். அதனால தான் சைதன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியை செலக்ட் பண்ணார். சைதன்ய மகாபிரபு ராதனையுடைய பாவத்தில் இருந்தார். அப்போ சைதன்ய மகாபிரபு ஜெகநாத் முன்னாடி டான்ஸ் ஆடும்போது ராதையோட பாவத்தில் டான்ஸ் ஆடுறாரு. கிருஷ்ணர் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாரு. ஜெகநாதர் வந்து ஒரே இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், தமிழில் சொன்னால் இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். ஒன்று அச்சா விக்கிரகமாக இருந்து அனுபவிக்கிறார், இன்னொன்று பிரேம அவதாரமாக இருந்து நடனம் ஆடுறார். அழகான லீலை அது. ஸோ அதான் ஜெகநாத் பூரி வந்து மாதுரிய பாவம். கிருஷ்ணர் வந்து ஏன் ஜெகநாதர் யார்? ஜெகநாதர் கிருஷ்ணர் தான் மாதுரிய பாவத்தில் ராதனுடைய பிரிவில் ரதத்தில் போகிறாரு கோபிகளை பார்க்கணுன்னு. அதுதான் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஜெகநாதன் ரொம்ப, கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் ஜெகநாதர். வேறு எதாவது இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான லீலைகள். இந்த ஒரு பிரார்த்தனை இது மாதிரி பீஷ்ம ஸ்துதி மாதிரி, குந்தி மாரனுடைய பிரார்த்தனை, அப்புறம் பிரகலாதுடைய ப்ரேயர், இதெல்லாமே நமக்கு அவங்களுடைய பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க பாவம், அவங்க ஃபீலிங் தான் எல்லாம். ஃபீலிங் பிரார்த்தனை பாகவதம் ஃபுல்லாக டிவோட்டிஸோட ஃபீலிங், பிரகலாதருடைய ஃபீலிங், குந்தி தேவியோடைய ஃபீலிங், பீஷ்மனுடைய எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. அவங்க ஃபீலிங்கோடு பாடுறாங்க. ஸோ நமக்கு ஃபீலிங் எப்போ வரும்னா, இந்த பிரார்த்தனைகளை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவான் முன்னாடி வந்து குந்தி மாராணி பிரார்த்தனை பாடணும், பிரகலாதுடைய இந்த பண்ண அந்த மூடு, அந்த அவங்களுடைய கருணையால் நமக்கு கொஞ்சம் ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் ஃபீலிங் வரல, தூக்கம் தான் வருது இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூர் சொல்லும்போது அவங்க ஃபீலிங்கோடு சொன்னாங்க, ஏன்னா அதை அனுபவிச்சாங்க நாமாச்சாரியர். ஸோ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் பகவானுடைய நாமத்திட்ட, ஓ ஹரிநாம பிரபு என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், எனக்கு சாண்டிங் பண்ணும்போது தூக்கம் தான் வருது, எனக்கு அதில் டேஸ்ட்டு வரணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். எல்லாமே ப்ரேயரில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த பாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு பக்தி இருக்குது, ஆனால் பாவம் வேணும்.
அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த மாதிரி பீஷ்மருடைய இதெல்லாம் எடுத்து படித்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்லோலி அந்த அந்த அவங்களுடைய அந்த வைப்ரேஷன், பாகவதம் படிக்கிறது, கேட்குறது, ஆச்சாரியஸை பற்றி கேட்குறது, நிறைய ஆச்சாரியஸ் இருக்காங்க, எல்லாம் ஃபீலிங் தான். பக்தி வினோத் அவரோட பாடல் ஃபுல்லாக ஃபீலிங், அவருடைய ஆழ்ந்த மனம். நேற்று பாடினோம் லோக்நாத் தாஸ் தாக்கூர், எவ்வளோ ஃபீலிங்கோடு பாடியிருக்காரு. கோவிந்ததாஸ் கவிராஜ், ராமச்சந்திர கவிராஜ், இவங்கெல்லாம் அப்படி ஃபீலிங்கோடு பாடுவாங்க. நரோத்தம் தாஸ் தாக்கூர், அதெல்லாம் அந்த வைஷ்ணவ பாடெல்லாம் கேட்டு படிக்க நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம அந்த 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 பாவத்தை வளர்த்துக்கணும். பக்தி பாவம், பக்தி மனப்பான்மை வந்து நம்ம பக்தி பண்ணுறோம் இப்போது, பட் மேலோட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போகணும். இந்த பாட்டில் என்ன தான் சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரேயரில் என்ன தான் சொல்லியிருக்காங்க, ஓ இப்படியெல்லாம் கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களே, அதை அப்படி ரசிக்க ஆரம்பிக்கணும். அதை அப்படி ரசித்து ஒரு நாள் நம்மளும் டிவோட்டி ஆகிடுவோம். இப்போ ஒரு நடிகரை ரசித்து அவருடைய ஃபேன் ஆகிடுறாங்க இல்லையா, ஓ அவர் அப்படி ஸ்டைல் பண்ணுறாரு, இப்படி நிற்கிறாரு, அப்படியே உட்காராரு, முதல்ல காலை காமிப்பாங்க, அப்புறம் கழுத்தை காமிப்பாங்க, முதுகு காமிப்பாங்க, அப்படியே சீட்டுக்கு நுண்ணிக்கே போயிடுறாங்க இல்லையா. பயங்கர பில்டப் கொடுப்பாங்க. அந்த ஹீரோ வரதுக்கு முன்னாடி அவர் பூட்ஸை காமிக்கிறது, காலை காமிக்கிறது, கதவை காமிக்கிறது, முதுகை காமிக்கிறது, அவ்வளோ சுவாரஸ்யமாயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணி கிருஷ்ணன் மேலே நமக்கு ஓ கிருஷ்ணன் வந்துருவாரா, எப்போ வருவார், சைத்தன்ய பாபு தேடிகிட்டே இருக்கார், கிருஷ்ணர் எப்போ வருவார், எப்போ நான் பார்க்க போகிறேன், தேடிகிட்டே இருக்கார். கோசாமிகள்லாம் கிருஷ்ணரை தேடுறாங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம எப்போ கிருஷ்ணரை பார்க்க போகிறோம், அதனால தான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணும்போது அவர் பாதத்துலேருந்து தரிசனம் பண்ணணும். அவருடைய தாமரை பாதத்தில் எப்படி கோயிலில் போனால் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பாதத்தில் என்ன மாதிரி கொலுசு போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி ஃப்ளவர் கார்லண்ட் எப்படி போட்டிருந்தாங்க, அப்படியே ஒன்றுனா கிருஷ்ணருக்கு மேலே நம்ம பில்டப் பண்ணணும். அப்படி கிருஷ்ணர் மேலே இந்த பில்டப் வர தான் நமக்கு அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அவர் இன்றைக்கி எப்படி அலங்காரம் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர் மேலே நமக்கு ஈர்ப்பு வரணும். அந்த ஈர்ப்பு வர்றதுக்கு நம்ம ஏங்கணும். அப்படி கிருஷ்ணர் மேலே நம்ம ஏக்கப்படணும். 2 விஷயம் நம்ம பண்ணணும். கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேன்னு வருத்தப்படணும், கிருஷ்ணர் மேலே ஏக்கப்படணும். இந்த இதை நம்ம வளர்த்துக்கணும். நான் கிருஷ்ணரை விட்டு வந்துட்டேனே, நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சாண்டிங் பண்ணணும். இந்த சாண்டிங் வந்து என்னை எப்படியாவது கிருஷ்ணரை கொண்டு போய் சேர்க்கணும், நான் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த ஜட உலகத்துக்கு மேலே உள்ள ஃபீலிங் எல்லாம் போகும். இதை பிடிச்சிட்டே இருந்தால் அந்த ஃபீலிங் வராது, அது வராது. ரைட்? ஹரே கிருஷ்ணா. பாவம் நீங்களாம் பிரசாதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஒரு நேரம் ஒரு சிறப்பான ஒரு உரை, பல இந்த மாதிரி வகுப்புகள் நாங்கள்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில்